तस्माद्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीश्चोर्णम् अन्नात् पुरुषः श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपार करुणाकरम् अग्रे पश्यामि तेजः किमपि हयमुखं वर्धकं वारिराशेः विद्यारूपस्य हृद्यं विशदशशिनिभं पद्मजाताभिनन्द्यं शङ्खं चक्रं च पुस्तं विवृतिरतिमतीं ज्ञानमुद्रां च लक्ष्मीं बिभ्रत् विभ्राजमानं श्रुतिततिमहितं லோச்சனாநேகதிருஷ்யம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். முதற்கண் இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவ நடத்தக்கூடிய இப்படி சீரிய பணி, அரும் பணி, வேதத்தின் வைபவத்தை உலோகத்துக்கு உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு கல்யாண மண்டபத்தில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்களே, அதற்கு முதற்கண் வைதிக உலகம் சார்பாக அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை வேத வித்துக்களை ஒரு இடத்துல பார்க்கறதே பெரிய பாக்கியம். அத்தனை வேத வித்துக்களை பல்வேறு இடங்கள்லேருந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து, அதுவும் அடியனுக்கு பெரிய பாக்கியம் பாருங்க. மகான்கள் பெரியவா மாதிரியெல்லாம் மகான்கள் அமர்ந்து இருக்கும்போது அவா திருச்செவி சாத்தும்படியாக ஒரு 4 வார்த்தை நாம் பேசுகிறோன்னா அது நமக்கு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மீண்டும் மீண்டும் அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்து கொண்டு நேராக உபன்யாசத்துக்கு போவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட உபன்யாசத்தின் தலைப்பு வேத வைபவம், வேதத்தின் பெருமை என்ன என்பதை பேச வேண்டும். கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 60 நிமிஷம். அதனால் 60 நிமிஷத்துக்குள்ள வேதத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டாக பார்த்துருவோம். முதல்ல வேதம் என்றால் என்ன அப்படின்னா, வேதயதி இதி வேதகா என்று சொல்வார்கள். எது அறிவிக்கிறதோ, எது தெரியப்படுத்துறதோ, எது ஒரு விஷயத்தை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதோ, கன்வே பண்ணுறதோ அதுக்கு வேதம்னு பேர். அப்போது வேதயதி அறிவிப்பது வேதம். எதை அறிவிக்கிறதுன்னு தான் கேள்வி. அரசியல் நடப்பை பற்றி அறிவிக்குமானா அது தினந்தோறும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நாம்ளே பார்த்துருவோம், அதை வேதம் அறிவிக்க வேண்டாம். இல்லை ஏதாவது ஹிஸ்ட்ரி அதை பற்றி ஏதாவது அறிவிக்குமானா அதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது, அதை நாம் பார்த்துப்போம். அல்லது பக்கத்து வீடு எதிர் வீடு அதை பற்றி ஏதாவது அறிவிக்குமானா அது டெய்லி நாம் வம்பு பேசும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி ஏதாவது வேணுமானா அதெல்லாம் கூகுளாச்சாரியரை கேட்டால் அவரே சொல்லிடுவார். ஆனால் எந்த விஷயத்தை கூகுளாச்சாரியரால் அறிவிக்க முடியாது, சோஷியல் மீடியாவால் அறிவிக்க முடியாது, யூடியூபால் அறிவிக்க முடியாது, டெக்ஸ்ட் புக்கால் அறிவிக்க முடியாது, நம் புத்தியால் அறிவிக்க முடியாது, நம் அனுமானத்தால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இது எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை எது அறிவிக்கிறதோ அதற்குத்தான் வேதம்னு பேர். ஆன்மீக விஷயங்களை ஜீவாத்மான்னா என்ன, பரமாத்மான்னா என்ன, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை எப்படி போய் அடைவது, அந்த பரமாத்மாவை அடைந்து பெறும் பலன் என்ன, மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மற்ற நூல்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப்பையும் வாட்ஸ்அப்பையும் தான் ரெஃபர் பண்ணுறோம். யாராவது என்ன சொல்கிறா, சார் வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணலான்னு வந்திருக்கேங்கிற பிரமாண நூலை யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் இதெல்லாம் பிரமாணம் ஆகாது. அப்போ நம் புத்திக்கு அப்பாற்பட்ட மற்ற டூல்ஸை கொண்டு அறிந்து கொள்ள முடியாத ஆன்மீக விஷயங்கள், அப்ராக்கிருதமான விஷயங்கள், ஆன்ம விஷயங்கள், இதையெல்லாம் எது அறிவிக்கிறதோ அதற்குத்தான் வேதம்னு பேர். இந்த வேதத்தின் பெருமை என்றால் அதை சொல்வதற்கு 60 நிமிஷம் இல்லை, 60 நாள் இல்லை, 60 வருஷம் இல்லை, எவ்வளோ காலம் சொன்னாலும் வேதத்தின் பெருமை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் 60 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுங்கிறதுக்காக வேதத்தின் பெருமையை சுருக்கி அடியன் ஒரு எண் சீர் கடிநெடிலடி ஆசிரிய விருத்தம் ஒரு பாட்டாக எழுதியிருக்கேன். இந்த பாட்டில் வேதத்தின் 7 பெருமைகள் மட்டும் சொல்கிறேன். ஏன் 7 சொல்கிறேன்னு கேட்குறேளா? 7ங்கிறது ஒரு சிறப்பான நம்பர். மோட்சபுரிகள் 7, புண்ணிய நதிகள் 7,
மலைகள் 7, கடல்கள் 7, துவீபங்கள் 7, மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 7, ருக்மிணி கிருஷ்ணனுக்கு எழுதின கடிதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் 7, திருவேங்கடமலையில் உள்ள மலைகள் 7, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் 7, தோனி ஷர்ட்ல உள்ள நம்பர் கூட அதுதான். இப்படி 7ங்கிறதுக்கு நிறைய சிறப்பு உண்டு. ஆனால் அதுக்காக அடியன் 7 சொல்லலை. இந்த 7 இருக்கே, இது வேதத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு, வேற எந்த நூலுக்கும் இந்த 7 சிறப்பு கிடையாது. வேதத்தின் சிறப்புகள்ங்கிறவை எண்ணிறந்தவை. ஆனால் வேதத்துக்கு சொல்லும் அதே சிறப்பை நீங்கள் இன்னொரு நூலுக்கும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேதத்தில் இந்த விஷயம் சொல்லியிருக்கு சிறப்புன்னா, இன்னொருத்தர் சொல்லுவார் இதே விஷயம் ராமாயணத்துலையும் இருக்கும்பார். வேதத்தில் இன்னொரு விஷயம் சிறப்புன்னா இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை இது மகாபாரதத்துலையும் இருக்கும்பார். ஆனால் ஒரு 7 விஷயம் வேதத்துக்கு மட்டுமே பொருந்தும், வேற எந்த நூலுக்கும் பொருந்தாது. அந்த 7 சிறப்பு என்ன, அதைத்தான் 12-20க்குள்ள நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த 7ஐயும் தொகுத்த அடியனுடைய பாடல் ஆதார நூலாக அமைந்ததாலும் ஆறானும் உருவாக மேன்மையாலும் ஆதி என்பது இல்லாத ஏற்றத்தாலும் அழிவின்றி எஞ்ஞான்றும் நிலைப்பதாலும் ஓதுவதற்கு ஓரெல்லை இன்மையாலும் உறுதியுடன் நம்புமாறு உள்ளதாலும் தீதில்லா குருமூலம் கேட்பதாலும் சிறப்புற்ற வேதமது வாழி வாழி. 7 பெருமை. முதல் பெருமை என்னன்னா, நம்முடைய சனாதன தர்மம்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய ஹிந்து மதம். இந்த சனாதன தர்மத்துக்கு ஆதார நூல் எதுனா அது வேதம். இது வேதத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. ஹிந்து மதத்துக்கு எது ஆதார நூல்? எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறா இல்லையா, நீங்கள் ஒரு மதமா இல்லை பல மதங்களா, உங்களுக்கு ஆதார நூல் உண்டான்னா வேதம் என்பது தான் நமக்கு ஆதார நூல். இந்த காலத்தில் நிறைய டிஸ்கஷன் நடக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்கிறார், சைவர் என்கிறார். அவர் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபடுகிறார், நெற்றியில் திருநீர் அணிகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் வைஷ்ணவருங்கிறார், நெத்தியில் திருமண் காப்பு அணிகிறார், பெருமாள் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபடுகிறார். இது போல சாக்தம் பலவிதமான வழிபாட்டு முறை இருக்கு. இப்போ மற்றவாள்லாம் என்ன கேட்குறா, நெற்றியில் அணியும் குறியீடு வேற மாதிரி இருக்கு, வழிபடும் தெய்வம் வேற மாதிரி இருக்கு, அப்புறம் நாங்கள்லாம் ஒரே சனாதன தர்மம் ஒரே ஹிந்து மதம் எதை வச்சு சொல்றேன்னு கேட்குறாளா இல்லையா? எப்படி ஒரே மதம்னு சொல்றதுன்னா, வழிபாட்டு முறைகள் வெவ்வேறா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆதார நூல் எதுன்னு பார்த்தா ஒரே வேதம் தான். ஒரே வேதத்தில் சொல்லப்பட்டபடிதான் இந்த பக்கம் சைவர் சிவபெருமானை வழிபடுறார், அதே வேதத்தில் சொல்லப்பட்டபடி தான் வைஷ்ணவர் பெருமாளை வழிபடுறார், அதே வேதத்தில் சொல்லப்பட்ட வழியில தான் சாக்தர் அம்பிகையை வழிபடுறார். அப்போ வழிபாட்டு முறைகள் எத்தனையா இருந்தாலும் ஒத்தொத்தர் ஒரு நூல் சொல்றா இல்லையா, கிறிஸ்டியன்னா பைபிள்ங்கிறா, இஸ்லாம்னா குரான்கிறா. அது போல ஹிந்துன்னு சொல்றவனுக்கு ஆதார நூல் எதுனா தைரியமா சொல்லலாம், வேதம் என்பது தான் நம்மை இணைத்து வைக்கிறது. ஆனால் அந்த வேதம் எப்படின்னா ரொம்ப பிராட் மைண்டட். ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவ நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தருடைய குணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தர் விரும்பக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தருடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கேற்றபடி வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை ஒரே வேதம் கொடுக்கறது. இதுதான் வழிபாடு, இப்படித்தான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக வைக்காமல் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி. ஒரு பகவானை பல விதங்களிலே நாம் வழிபடலாம் என்பதற்கு வேதம் வழிகாட்டுறது. ஆனால் நீ எப்படி வழிபட்டாலும் ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்று வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் எப்படியாயிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கடலில் போய் சேருவது போல இவர்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தாலும் எல்லா வழிபாடும் அல்டிமேட் இந்த வேதம் சொல்லக்கூடிய பரமபுருஷனிடம் தான் போய் சேருகிறது. அதனால வேதம் என்பதுதான் நம் எல்லோரையும் இணைத்து ஒரே பாயிண்ட்ல வச்சிருக்கு. அதனால தான் பாருங்க, சைவத்துல நாயன்மார்கள் சிவபெருமான பாடினாலும் வேதநாதன் வேத கீதன் ஆரணன் கான் என்றுதான் பாடுகிறார்கள். வேதம் இல்லாம தனியாவா சிவனை சொல்லல. ஆழ்வார்கள் பெருமாளை பாடினாலும் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை வேதத்தை வைத்துத்தான் பெருமாளை சொல்கிறார்கள். அதுபோல வேதம்ங்கிறது தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா என்ன, ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறோம். ஒரு பெரிய மாமரம் இருக்குது, மாமரம் பறந்து விரிந்து வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் ஒருத்தர் நின்று கல்லால் அடித்து மாம்பழம் சாப்பிட்டுன்னு இருக்கார், இந்த பக்கம் இன்னொரு கிளையிலேருந்து ஒருத்தர் மாம்பழம் சாப்பிட்டுன்னு இருக்கார், வேற பக்கம் வேறொரு கிளையிலேருந்து ஒருத்தர் மாம்பழம் சாப்பிட்றார். மேலோட்டமாக பார்த்தா
இவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றார், அவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றார், அவர் வேற எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றாருன்னு தோணும். ஆனால் உண்மையில் இல்லை, எல்லா மாம்பழத்துக்கும் வேர் எங்கே இருக்குது? ஒரே மரத்தில் இருக்குது. அது போல் சைவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்டாலும் வைணவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்டாலும் வேர் எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்கிறது. வேதம் என்ற ஒரே வேரிலிருந்து முளைத்து வந்த வெவ்வேறு கிளைகள் தான் சைவம், வைணவம், சாக்தம். இது எல்லாமே எதுக்கு இதை சொல்கிறோன்னா, இன்னைக்கு சைவம், வைணவம், சாக்தம் இதெல்லாம் பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வேறான வேதத்தை விட்டுடுறோம். நம்ம ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போல் ஒரு சிலர் தான் வேதத்தை பராமரிக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, மாம்பழம் நன்னா இருக்குன்னு மாம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வேற பராமரிக்காம விட்டா என்னாகும்? மரமே பட்டு போயிடும், மாம்பழமே கிடைக்காது. அப்போ சைவம் நன்னா இருக்கணும், வைணவம் நன்னா இருக்கணும், சாக்தம் நன்னா இருக்கணும், ஒவ்வொரு பிரிவும் நன்னா இருக்கணும்னா வேறாக இருக்கக்கூடிய வேதம் நன்னா இருக்கணும். வேதம் மட்டும் நன்னா இல்லைன்னா வேறு எதுவும் விளங்காது. அதனால வைதிகர்களை போற்றுவது என்பது தான் சனாதன தர்மத்தில் இருக்கிற எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் முதல் கடமை. வைதிகர்களை போற்றணும், வேதத்தை போற்றணும். வேருக்கு தண்ணி விடலைன்னா கிளைகளோ பழமோ எதுவுமே கிடையாது. ஆதார வேறாக இருப்பது வேதம். இல்லை, சித்தாந்த ரீதியில் பார்த்தாலும் இந்த அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இப்படியெல்லாம் சொல்கிறோமே, அப்போ அதெல்லாம் பிரிவுகள் இல்லையா? ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக போகிறார். இப்போ அத்வைத்தியை கேட்டால் என்ன சொல்கிறார்? எல்லாம் ஒரே பிரம்மம் தான், ரெண்டாவது என்பதே கிடையாதுங்கிறார், எல்லாமே ஒன்று தான். துவைத்தத்தில் கேட்டால் என்ன சொல்கிறா? இல்லை, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, எல்லாமே வேறு வேறு. விசிஷ்டாத்வைத்தம், ராமானுஜர் நெறி, அதில் என்ன சொல்கிறா? இல்லை, உடல் உயிர் உறவை இட்டு பார்க்கும்போது எல்லாம் பகவானுக்கு சரீரம், எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலாம். அதே சமயம் உயிராக இருக்கும் பகவான் வேறு, உடலாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வேறு, வேறு வேறுன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலாம், வேறுன்னு சொல்லலாம். ஒரு நிலையில் ஒன்றா இருக்கும், இன்னொரு நிலையில் வேறா இருக்கும். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறா. அப்போ வேத நெறின்னு எதை சொல்வது? உடனே சொல்கிறா, பாருங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறேன், அப்புறம் எல்லாரும் ஒரே வேத நெறினா எப்படின்னா ஒரே வேதத்துக்குத்தான் வெவ்வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஆதாரமான வேதத்தில் மாறுபாடே கிடையாது. இப்போ சங்கரர் அத்வைத்தம் சொன்னாலும் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இதி வேதாந்த டிண்டி மகான்றார். வேதம் சொல்வதைத்தான் சொல்கிறேன். வேதத்தில் அபேத ஸ்ருதிகள் எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதை பிரதானமாக எடுத்துக்காட்டி இதோ பாரு எல்லாம் ஒன்றுன்னு சங்கரர் விளக்குறார். மத்வாச்சாரியார் துவைத்தம்னு சொன்னார்னா வேதத்தில் எல்லாம் வேறு வேறுன்னு சொல்லும் விதமான வாக்கியங்கள் இருக்கு. அந்த வேத வாக்கியங்கள் அடிப்படையில் தான் அவர் சொல்றார். ராமானுஜர் ஒரு நிலையில ஒன்று ஒரு நிலையில வேறுன்னு சொன்னா அதுவும் வேதத்தின் அடிப்படையில் கடக ஸ்ருதின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணம் எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய தேஜ சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம் எல்லாம் பகவானுக்கு சரீரம்னு சொல்லியிருக்கு. உடல் உயிர் உறவை இட்டு சொல்கிறார். அப்ப யார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு பேசிஸ் எங்க இருக்குன்னா வேதத்துல தான் இருக்கு. அப்ப இதையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய வீடு இருக்கு, 3 BHKவா இன்னைக்கு எல்லாரும் அதான் ஆசைப்படுறா. 3 BHK வாங்கணும்னு ஆசைப்படுறா. 3 ரூம் இருக்கும். அங்கே 3 ரூமில் 3 வெவ்வேறு நபர்கள் வாழ்ந்துட்டுருப்பா. ஆனால் சாப்பிட்ணுன்னா ஒரே கிச்சனுக்கு தான் வரணும். ஒன்று கூடி பேசணுன்னா ஒரே கிச்சனுக்கு தான் வரணும். மேலே ரூஃபு எல்லாருக்கும் ஒரே ரூஃப் தான். அப்போ உன் வீட்டில் 3 வெவ்வேறு ரூம் இருக்குது. அவர் லெஃப்ட் சைடு ரூமில் இருக்கார், இவர் ரைட் சைடு ரூமில் இருக்கார், இவர் சென்டர் ரூமில் இருக்கார். அதனால 3 பேரும் வெவ்வேறு குடும்பம்னு சொல்லிடலாமா? அவரவர் வெவ்வேறு ரூமுக்கு போனாலும் சாப்பிடணும்னு வந்தால் ஒரே கிச்சன் தான், கூடி பேசணும்னு வந்தால் ஒரே டைனிங் ஹால் தான். அதுபோல் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம்னு போனாலும் எல்லாரும் ஆதாரம்னு வரணும்னா ஒரே கிச்சன் ஆகிய வேதத்துக்கு தான் வந்தாகணும், ஒரே ரூஃப் ஆகிய வேதத்துக்கு தான் வந்தாகணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ரூமெல்லாம் நன்னா பார்த்துக்கிறோம், ரூம் நன்னா இருக்கு, ரூஃப் இல்லைன்னா மேலே கூரை இல்லைன்னா எந்த ரூம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வேதம்ங்கிற அந்த கூரை இல்லைன்னா, வேதம்ங்கிற அந்த கூரைக்குள்ளதான் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எல்லாம் இயங்கின்னு இருக்கு. வேதம்ங்கிற கூரையை விட்டுட்டோம்னா இதெல்லாம் ரூம் எல்லாம் இருந்தாலும் அந்த ரூம் என்பது எடுபடாமல் போயிடும். அப்போ நமக்கு எது ஆதாரம்? வேதம் தான் ஆதாரம். அப்போ வேதத்தை தான் பராமரிக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் அத்தனை பேரையும் ஒன்றா வச்சு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, பாரத தேசத்தில் நம்மளை மெஜாரிட்டியாக வச்சுருக்கிறதே வேதம் தான். வேதம் இல்லைன்னா நம்ம மைனாரிட்டி. அவரவர் சைவர் வைணவர் சாக்தர் எல்லாம் பிரிஞ்சுட்டே போயாச்சுன்னா நாம தான் மைனாரிட்டியில் இருப்போம்.
பாரத தேசத்துல ஹிந்துஸ் மெஜாரிட்டின்னு சொல்றதுக்கு எது காரணம்னா அத்தனை பேரும் வேதம்ங்கிற ஒரு குடைக்கீழ் இருப்பதால் தான் அது பெரிய கொடை நாம மெஜாரிட்டின்னு இருக்கோம். வேதத்துக்கு நாம அந்த குடைக்கு நாம கொடை எதுவும் கொடுக்காம விட்டுட்டோம்னா அந்த குடை போயிடுத்துன்னா நாம அத்தனை பேரும் பிரிஞ்சு மைனாரிட்டி ஆயிடுவோம். நம்மள மெஜாரிட்டியா வைத்திருப்பதே வேதம் என்பதை மறக்கக்கூடாது. அதுக்கு மேல ஒன்று சொல்றேன், சனாதன தர்மத்தின் ஆதார நூல்னு சொல்றோம் இல்லையா, எந்த வகையில் ஆதாரம்னா இந்த சனாதன தர்மத்தில் எந்த நூல் எழுந்தாலும் அது வேதத்தின் அடிப்படையில் தான் வரும். வேதத்தை விளக்க வந்த நூலாகத்தான் அமையும். இப்போ ராமாயணத்தை எல்லாரும் கொண்டாடுறோம். ராமாயணத்தை என்னன்னு சொல்றான்னா, வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதங்கள் பகவானை போற்றுகின்றன. அந்த வேதங்கள் போற்றும் பகவான் தசரதன் குழந்தையாக ராமனாக அவதரித்தான். பகவான் தசரதன் குழந்தையா ராமனா அவதரிக்கவே பகவானை போற்றும் வேதம் வால்மீகியின் குழந்தையா ராமாயணமா அவதாரம் பண்ணிடுத்து. அப்ப ராமாயணத்தை தனி நூல்னு சொல்றது இல்லை, வேதத்தின் அவதாரம் ராமாயணம் என்று சொன்னால்தான் ராமாயணத்துக்கு சிறப்பு. அதுவும் அழகா சொல்லுவா, வால்மீகி என்ன பண்ணாராம், 4 வேதங்களையும் சேர்த்து தான் ராமாயணத்தையும் உருவாக்கினாராம். இதுக்கு என்ன சான்றுன்னா, ராமாயணம்னு பேர் வச்சாரோ இல்லையோ, அதுல ரிக் வேதத்திலேருந்து ரிக்குலேருந்து ரா எடுத்தாராம், சாமா வேதத்திலேருந்து மா எடுத்தாராம், சாமாலேருந்து மா, யஜுர் வேதத்திலேருந்து யா எடுத்தாராம், அதர்வணம்லேருந்து நம் எடுத்தாராம். ரிக் சாமா யஜுர் அதர்வணம் ராமாயணம் சேர்த்தா ராமாயணம்னு ஆயிடுச்சு. வேதவியாசர் மகாபாரதம் இயற்றினார். மகாபாரதத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, அதுவா பஞ்சமோ வேதகா, 5வது வேதம் என்பதுதான் மகாபாரதத்துக்கு பெருமை. வேதத்தை இட்டு சொல்லலைன்னா பெருமை வராது. சரி, பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் அருளினார். புராண ரத்னம்னு போற்றப்படுகிறது. விஷ்ணு புராணத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, அதுக்கு எங்களாழ்வான்கிற மகான் சாதிக்கிறார், அம்சை ஷட்பி சமாகீர்ணம் அங்கைர் வேதம் இவாபரம் புராணம் வைஷ்ணவம் சக்கரே யஸ்தம் வந்தே பராசரம். வேதத்துக்கு 6 அங்கம் இருப்பது போல 6 அம்சங்களை கொண்டதாக இன்னொரு வேதமாக உருவானது விஷ்ணு புராணம். அதுதான் சிறப்புன்ட்டார். சரி, பாகவத புராணம் எல்லாரும் உபன்யாசம் பண்ணி கொண்டாடுறோம். பாகவதத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிர்திரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக. வேதம்ங்கிறது ஒரு கற்பக மரம். வேதம் என்ற கற்பக மரத்தில் பழுத்த பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம். அதை கிளி கொத்தி பழத்தை தள்ளுற மாதிரி சுகாச்சாரியார் என்ற கிளி கொத்தி அந்த பாகவதம் என்ற ரசமான பழத்தை நமக்கு வழங்கினார். அப்போ வேதம்ங்கிற மரத்தில் பழுத்த பழம் அதுதான் பாகவதத்துக்கு சிறப்பு. ஏன் தமிழ்ல ஆழ்வார் பாசுரங்கள்னு சொல்றோம், என்ன சொல்றோம், வேதம் தமிழ் செய்த மாறன். நம்மாழ்வார் வேதங்களை எல்லாம் கடைந்து தமிழ் பாசுரங்களாக கொடுத்தார். அதுதான் சிறப்பு. அப்ப நீங்க எந்த நூல் கற்பதாக இருந்தாலும் அதுக்கு பார்த்தா அதன் பெருமைக்கு ஒரு அளவுகோலாக வேதத்தை தான் சொல்லுவா. இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, சங்கீதத்துக்கு அளவுகோல்னா என்ன சொல்லுவா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். யார் நம்ம சுமாரா பாடினாலும் எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரி நீ எதிர்காலத்தில் பாட வேண்டும் சொல்றாளா இல்லையா? கிரிக்கெட் விளையாடினா சச்சின் டெண்டுல்கர் தான் லேண்ட்மார்க், அவரை போல கிரிக்கெட் விளையாடணும். அது போல எந்த ஒரு நூல் உருவானாலும் இது வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த வேதத்தின் கருத்து இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு நூலுக்கே பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்கு. அதுதான் வேதத்தின் பெருமை. இது மட்டும் இல்லை, அடியன் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ண தொடங்குகிறேன். சுவாமியை தான் அடியன் அழைத்தார், எங்கிட்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணுன்னு. அப்போ என்கிட்ட கேட்டார், நீ வேத அத்தியனம் பண்ணியிருக்கியான்னார். இது வரைக்கும் பண்ணலை, அடியனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு. அப்போ சுவாமி சாதிச்சார், இல்லைப்பா, வேதாந்தம் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதீத சாங்க சசிரஸ்க வேதகா. ராமானுஜரே சொல்லியிருக்கார், ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்தவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சார்ந்த வேத பகுதியை கற்றிருக்க வேண்டும். அதனால நீ முதல்ல வேதம் கற்றுக்கோ, தினமும் பிரம்ம யஜ்யம் பண்ண தொடங்கு. வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் பிரம்ம யஜ்யம்னு சொல்லணும். அது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்லு, நான் உனக்கு வேதாந்தம் சொல்லித்தரேன்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்கிட்ட போய் சாமவேதம், அடியன் சாமவேதம் கற்றுக்க ஆரம்பித்து பிரம்மயஜ்யம் பண்ண தொடங்கினதுக்கப்புறம் எனக்கு வேதாந்தம் காலக்ஷேபமாகி இப்போ வேதாந்தமும் பூர்த்தி ஆகிடுது. அப்போது நீ வேதாந்தம் கற்றுக்கணுன்னாலும் அதுக்கு முதல்ல பேஸ் எதுன்னா வேதம். அப்போ சனாதன தர்மத்தில் எந்த பிரிவுக்கு போனாலும் அதற்கு ஆதார நூலாக இருப்பது வேதம். இது வேற எந்த நூலுக்காவது உண்டா?
இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத வேதத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை. சனாதன தர்மத்தின் ஆதார நூல். ஒன்று எடுத்தா அடுத்து ரெண்டாவது பெருமை, இந்த வேதம் என்பது யாராலும் இயற்றப்படாதது, அப்பௌருஷேயம்னு சொல்கிறோம். இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத பெருமை வேதத்துக்கு மட்டும்தான் உண்டு, அப்பௌருஷேயம். இப்போ ராமாயணத்தை யார் இயற்றினார்? யார் இயற்றினார்? வால்மீகி. மகாபாரதம் வியாசர். வேதம் ஆனால் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நியாசம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி காயத்ரியாக ரிஷிகி விஸ்வாமித்ரஹா, காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்ர முனிவர் வழங்கினார். அப்போ அவர் தானே காயத்ரி மந்திரம் இயற்றினார். அப்படித்தான் ஆங்கிலேயர்கள்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த ரிஷிகள்னு ஒரு மந்திரத்துக்கும் சொல்கிறோமே, அவர்கள் மந்திர கர்த்தாக்கள் அல்லர், மந்திர திரஷ்டா. ரிஷிகள் என்ன பண்ணா மந்திரத்தை பார்த்து கண்டுபிடித்து வழங்கினார்களே ஒழிய ரிஷிகள் யாரும் மந்திரத்தை கம்போஸ் பண்ணலை. இதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்காங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கான்னு ஒன்று இல்லவே இல்லை. கொலம்பஸ் திடீர்னு போனார், அவர் மண்ணெல்லாம் திரட்டி கொண்டு வந்து மண்ணெல்லாம் திரட்டி வச்சு இதுதான் தீவு அமெரிக்கான்னு உருவாக்கினார். அதானே பார்த்தோம். அமெரிக்கா எப்போதும் இருந்துருக்கு. அந்த அமெரிக்கா இருந்தது வெள்ளைக்காரனுக்கு தெரியல. கொலம்பஸ்ன்னு ஒருத்தன் போய் இங்கே அமெரிக்கா இருக்குன்னு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதானே. அதுபோல இந்த வேத மந்திரங்கள் என்பவை டிவைன் சவுண்ட்ஸ், தெய்வீகமான ஒலிகள். அந்த ஸ்ருதி வேதங்கள் பிரபஞ்சத்தில் எப்போதும் நிறைந்திருக்கின்றன. நம்ம ரிஷிகள் என்ன பண்ணான்னா, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, ரிஷிகள் அதை கண்டு நமக்கு வழங்கினார்கள். அதான் மந்திர திரஷ்டாங்கிறோம். ஆங்கிலத்தில் ரிஷிகளுக்கு என்ன தெரியுமா பேர் சொல்கிறான்? சீயருங்கிறான். எஸ்இஇஆர், சீயருங்கிறான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு எது தெரியாதோ அதை காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ரிஷிகள். அப்போ இது போல பல மந்திரங்கள்லாம் இருக்கு, அதில் தெய்வீக சக்தி இருக்கு, அதை கண்டு கிரகித்து வழங்கியவர்கள். இப்போ காயத்ரிக்கு ரிஷி விஸ்வாமித்திரர்னா விஸ்வாமித்திரர் உட்காந்து காயத்ரியை கம்போஸ் பண்ணார்னு அர்த்தம் இல்லை. அந்த மந்திரம் எப்போதும் இருக்கு, அதை கண்டுபிடித்து நமக்கு விஸ்வாமித்திரர் வழங்கினார்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய பார்வையோ இந்த புலன்களோ புத்தியோ எல்லாம் அளவுக்கு உட்பட்டது. நம்ம ரிஷிகள்ங்கிறவா அப்படி கிடையாது. நமக்கு புரியாத பல விஷயங்களையும் உணரக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் கண்டு வழங்கினார்கள். அதைத்தான் சீயருங்கிறோம். அதைத்தான் தமிழில் பார்ப்பான்ங்கிறான். அது திட்டுறான்னு யாரும் கோச்சிக்கவே வேண்டாம், நம்மளை ரொம்ப புகழறான்னு அர்த்தம். பார்ப்பான், மற்றவர்களால் எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதையெல்லாம் பார்ப்பான். ஆங்கிலத்தில் சீயர், சம்ஸ்கிருதத்தில் திரஷ்டா, மந்திர திரஷ்டா, மந்திரத்தை பார்ப்பான். மந்திரம்ங்கிறது சவுண்டு தானே. ஆனால் ஒலி வடிவிலான அந்த மந்திரத்தையே அவ திவ்ய ஞானத்தால் பார்த்தாளாம். இதை பற்றி என்னன்னே தெரியாதவா ரிஷிகளை பற்றி கமெண்ட் பண்ணுறதுங்கிறதுல அர்த்தமே கிடையாது. முதல்ல அவளுடைய ஞானம் எப்படி, அவளுடைய தபஸ் எப்படி, அவளுடைய திவ்ய திருஷ்டி எப்படிங்கிறது இவளுக்கு புரியாது. இப்போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கோவிட் வைரஸ்னு ஒன்று வந்து சொல்லியோ, எல்லாரும் எப்படியெல்லாம் பயந்தோம். அவாவா வாஸ்கோட காமாங்கிறது போய் மாஸ்கோட வாமான்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாஸ்கை போட்டுண்டு, அதுவும் பல பேருக்கு காதே முன்னாடி வந்துடுத்து. இந்த மாஸ்க் போட்டு காது முன்னாடி அப்புறம் ஒரு 2 வருஷம் மாஸ்கை ரிவர்ஸில் போட்டு காதை நேராக்கினான். இப்படியெல்லாம் பயந்தோம் இல்லையா? அந்த கோவிட் வைரஸை யார் கண்ணால் பார்த்தா? கோவிட் வைரஸை யாரா கண்ணால் பார்த்தோமா? பார்க்கல. அப்புறம் எதுக்கு பயந்தோம்? யாரோ ஒரு சயின்டிஸ்ட் மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்கார். சயின்டிஸ்ட் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி கோவிட்டுக்காக நம்ம பயந்தோம் இல்லையா? ஒரு சயின்டிஸ்டோட மைக்ராஸ்கோப் கண்ணை நம்பக்கூடிய நாமோ ரிஷிகளுடைய ஞான கண்ணை ஏன் நம்புவதில்லை? அப்போ நம் கண்ணுக்கு தெரியாததை ரிஷிகளுடைய டிவைன் மைக்ராஸ்கோப் ஞான கண்ணால் கண்டு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த மந்திரங்கள். அப்போ வேத மந்திரம் எதுவுமே அவ கம்போஸ் பண்ணலை, அப்பௌருஷேயம். அது யாராலும் கம்போஸ் பண்ணப்படாமல் எப்போதும் இருந்துட்டு இருக்கு. அதை கண்டுபிடித்து நமக்கு ரிஷிகள் வழங்கினார்கள். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பெரிய வைதிகர் நல்லா பஞ்சகச்சம் கட்டிண்டு சிக்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போனார். அங்கே போய் கடைக்காரன்ட்ட கேட்டார், இந்த ஃப்ரிட்ஜு என்ன விலைன்னார். கடைக்காரன் சொன்னான், இதை உன்னால் வாங்க முடியாது போயான்ட்டான். அவர் பார்த்தேன், வைதிகர், நான் ஹார்ட் கேஷோடு வந்திருக்கேன், என்னால் வாங்க முடியாதுங்கிறியே. அடுத்த நாள் என்ன பண்ணார், கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு அதே கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜு என்ன விலைன்னு கேட்டார். நேற்றே உன்னால் வாங்க முடியாதுன்னு சொன்னேன்ல, இன்றைக்கும் மறுபடியும் எதுக்கு வர போயிட்டு வந்துட்டான். இது என்னடா இது, இன்றைக்கும் கண்டுபிடிச்சிட்டானே. அடுத்த நாள் தலையில் டர்பன்லாம் கட்டிட்டு சர்தார்ஜி கெட்டப்பில் போய் இந்த ஃப்ரிட்ஜு என்ன விலைன்னார். 3 நாளாக படுத்தாதையா, இந்த ஃப்ரிட்ஜை தான் வாங்க முடியாதுன்ட்டல போயான்னா.
அவர் பார்த்தார், நீ எனக்கு ஃப்ரிட்ஜே தர வேண்டாம், ஆனால் எப்படிடா கண்டுபிடிக்கிறேன், நானும் வெவ்வேறு கெட்ட போட்டுன்னு வரேன், வெவ்வேறு வேஷத்தில் வரேன், கரெக்டாக ஆளை மட்டும் கண்டுபிடிக்கிறியே, எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். அவன் சொன்னான், அது ஃப்ரிட்ஜே இல்லை, வாஷிங் மிஷின் தான். 3 நாளாக வந்து வாஷிங் மிஷினை காட்டி ஃப்ரிட்ஜு என்ன வேலை, ஃப்ரிட்ஜு என்ன வேலைன்னு கேட்குறியே, அதான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அது ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினானே தெரியாத ஒன்னால அந்த பொருளை வாங்க முடியாது. அதுபோல் ஞானக்கண்ணுனா என்னன்னே தெரியாதவனால ரிஷிகளை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. அவர்களுடைய திவ்ய திருஷ்டியால் நமக்கு புரியாத விஷயங்களையும் அவ கிரகித்து கொடுத்தா அதுதான் அப்பௌருஷயமான வேதங்கள், ஒரு மனிதனால் இயற்றப்படாதது. இது 2வது பெருமை. அடுத்து 3வது பெருமை. இந்த 2வது வேற யாருக்கா உண்டா? மனிதனால் இயற்றப்படாத நூல் என்று வேற ஏதாவது ஒரு நூல் உண்டா? கிடையாது, வேதம் மட்டும்தான். 3, வேதம் என்பது அனாதி. வேதம் எப்போது முதல் இருக்கிறது? ஏதாவது கால நிர்ணயம் உண்டா? அதுக்கும் இங்கிலீஷ்காரன் பண்ணிட்டான். நமக்குன்னு பாருங்க, இங்கிலீஷ்காரன் பண்ண பல உபகாரங்கள். ரிக்வேதம் முதல்ல வந்தது, அது வந்து 5000 BC போட்டுக்கோ, ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்க வேண்டியதானே. 5000 BC. யஜுர்வேதம் போட்டுக்கோ 4000 BC. அப்புறம் சாமவேதம். அப்புறம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேத பிரிவு பற்றி அப்புறம் சொல்கிறேன். வேதம்ங்கிறது ஒரே வேதம். வேதம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேதம் தொடங்கித்துங்கிறது கிடையாது. மகாபாரதம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா நீங்கள் கால நிர்ணயம் சொல்லலாம். ராமாயணம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா திரேதாயுகம் 17 லட்சம் வருஷம் முன்னாடி, அந்த அளவுக்கு போய் சொல்ல முடியும். வேதம் எப்போது முதல் இருக்கிறது என்றால் வேதத்துக்கு கால அளவுங்கிறது கிடையாது. ரொம்ப சுவையாக சொல்லுவா, பகவான் எப்போலேருந்து இருக்கார்? அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? கடவுள் எப்போது பிறந்தார்? பரமாத்மா எப்போலேருந்து இருக்கார்? எப்போதும் இருக்கார். அதுபோல வேதமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிருகதாரண்யகத்தில் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான் இருக்கு. அதுக்கு இன்னொரு ஆழ்ந்த அர்த்தம் காட்டுறா. மூச்சு விடுறது நாம் எப்படி அனாயாசமாக பண்ணுவோமோ அதுபோல் அனாயாசமாக இறைவன் வேதத்தையும் முழுமையாக அறிந்தவன் அப்படின்னு. அவ்வளோ தூரம் போகலைனாலும் சாமானிய அர்த்தம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான்னா இறைவனுடைய மூச்சு காற்றா இருக்கு வேதம். அப்போ இறைவனுடைய மூச்சு காற்றுன்னு ஒன்று சொல்லிட்டா, இறைவன் எப்போலேருந்து மூச்சு விடுறார், அதாவது இறைவன் எப்போலேருந்து இருக்கார்? எப்போதும் இருக்கார். அப்போ அவரது மூச்சு காற்றா அவர் திருவுள்ளத்தில் வேதம் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. வேதத்துக்கு பிகினிங் பாயிண்ட்டுங்கிறது கிடையாது. அதை ஒவ்வொரு வேத பகுதி ஒரு காலத்தில் லுப்தமாக காண போயிருக்கலாம். இன்னொருத்தர் வந்து அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், மந்திரத்தை கண்டுபிடிச்சி ஒரு ரிஷி கொடுத்துருக்கலாம். அதுக்காக அதுதான் அந்த வேதத்தின் பிகினிங் பாயிண்ட்டுன்னு கிடையாது. அந்த வேதம் என்பது அனாதி. ஆதினா பிகினிங் பாயிண்ட். அனாதி என்றால் தொடக்க புள்ளியே இல்லாமல் எப்போதும் இருப்பது. மகாபாரதத்தில் ஸ்லோகம், அனாதி நிதனாகேஷா வாகுதிருஷ்டா ஸ்வயம்புவா. பிரம்மா உலகத்தை படைக்கும் போது வேதத்தை சொல்லித்தான் பூமியை படைத்தார். இது மட்டுமா? எல்லாரும் கேட்குறா, வேதம் எப்போ வந்தது? 5000 BCயா 7000 BCயான்னு. வேதம் சொல்றது பிரம்மா உலகத்தை படைக்கும் போதே வேதத்தை சொல்லி தான் படைச்சாராம். சபூரிதி வியாகரத்து சபுவம் அசிருஜத. பிரம்மா உலகை படைக்கும் போது வேதத்தை ஓதி படைச்சார்னா என்ன அர்த்தம்? உலகம் படைக்கப்படும் முன்பும் வேதம் இருந்தது, அதனால தான் அந்த வேதத்தை சொல்லி பிரம்மா பூமியை படைத்தார். அப்போ வேதத்துக்கு ஒரு பிகினிங் ட்ரேஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இதுக்கு மேலே ஒரு ரகசியம் சொல்கிறேன். ராமாயணத்தில் பரத சபதம்னு சொல்லுவா இல்லையா, அதில் பரதன் ஒரு சபதம் பண்ணுறான். யார் ஒருத்தர் வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டோங்கிறான். ராமன் காட்டுக்கு போக நான் சம்மதித்திருந்தால், கௌசல்யாட்ட பரதன் சொல்கிறான், ராமன் வனவாசம் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஒருவேளை ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் சம்மதித்திருந்தால் வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணுறவன் எந்த நரகத்தை போய் அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைவேன்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணி இது முன்னாடி இது பின்னாடின்னு சொல்வதே பெரிய பாப்பம். வேதம் என்பது அனாதி, பிகினிங் பாயிண்ட் இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடியது. இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத பெருமை, வேதத்துக்கு மட்டும் உள்ள பெருமை. 1 ஆதார நூல், 2 அப்பௌருஷேயம், 3 அனாதி. அடுத்து 4வது வேதம் நித்தியம். நித்தியம், அழிவே கிடையாது வேதத்துக்கு. ராமானுஜர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் வேதம் அழியாது அழியாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ பிரளயம் வருது, பிரளய காலத்தில் பூமியே அழிஞ்சிடும், அப்போ வேதம் என்னாகும்? வேதம் என்னாகும்? நாம் சொல்லுவோம் இல்லை, வைகுண்டத்தில் சாமகானம் ஏத்த சாமகாய நாஸ்தே ஹாவு ஹாவுன்னு அங்கே சொல்லுவா. அப்படி இல்லை, பூமியில் வேதம் இருக்குமா இருக்காதா? பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, வைதிகாலே யாரும் இல்லை, அப்போ வேதம் இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும்?
வேதம் சொல்கிறதுக்கு, அதாவது இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. வேதம் இருப்பதுன்னா வேத சம்ரக்ஷணம்னா என்னன்னே பெரிய கேள்வி. இது காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார். வேதத்தை சிடிலேயோ புக்லேயோ யூடியூப்லேயோ போடுறது வேத சம்ரக்ஷணம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள வேதம் இருப்பது தான் வேத சம்ரக்ஷணம். நம்ம மனசில் வேதம் இல்லாமல் எல்லா வேதத்தையும் யூடியூப்பில் போட்டு வச்சாச்சு, எல்லா வேதத்தையும் புத்தகம் போட்டு லைப்ரரியில் வச்சாச்சுங்கிறது. ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வேதத்துக்கே ஜுகல்பந்தி நடத்துகிறா பாருங்க, அதுதான் வேத சம்ரக்ஷணம். அப்படி இல்லாமல் மனசுலேருந்து வேதம் போயிடுத்துன்னா அது வேத சம்ரக்ஷணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரளய காலத்தில் எல்லாம் போயிடுத்து, அப்போ வேதம் இருக்குமா? ராமானுஜர் விளக்கினார், நாங்கள் ஏன் வேதம் நித்தியம்னு சொல்கிறோன்னா, பிரளயத்தில் யாரும் வேதம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டா, எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் மீண்டும் ஒரு சிருஷ்டி நடக்கும் இல்லையா, மீண்டும் பகவான் உலகை படைப்பான் இல்லையா, அப்போ வைதிகர்கள் மீண்டும் பூமியில் வருவா இல்லையா. அந்த வைதிகர்கள் வந்து வேதம் சொல்லும்போது என்ன பண்ணுவாளாம், முன்கல்பத்தில் முன் படைப்பு சுழற்சியில் எப்படி வேதம் சொன்னாலோ அதே வரிசையில் வேதம் சொல்வதால் வேதம் மீண்டும் நிலைத்திருக்கும். இது பிரவாக நித்தியத்துவம். ராமானுஜர் விளக்கிறார், ஏத்ததேவச்ச வேதஸ்ய அப்பௌருஷேயத்துவம் நித்தியத்துவஞ்ச யத் பூர்வோச்சாரண கிரமஜனித சம்ஸ்காரேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியமானத்துவம் என்று இது ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் கொடுத்த விளக்கம். அடுத்த கல்பம் வரும்போது முன் கல்பத்தில் வேதத்தை எப்படி சொன்னாலோ அதே வரிசையில் மீண்டும் வேதத்தை சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த வேதம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, அந்த கால மனுஷாளுக்கு தெரியும், நெஞ்சம் மறப்பதில்லை தெரியும் இல்லையா? நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம். அதில் அவள் 2 பேர் விரும்புவா போயிடுவா. இறந்து போனாலும் அடுத்த ஜென்மம் பிறக்கும்போது இவரும் அதே முகத்தோடு வருவார், அந்த பெண்ணும் அதே முகத்தோடு வருவா, மாறுதலே இருக்காது, அதே மாதிரி வந்துடுவா. இப்போ ஏதோ அநேகன்னு ஒரு படம் வந்ததுங்கிற அந்த மாதிரி. அப்போது மறுபடியும் பிறந்தாலும் மறுபிறவி வந்தாலும் அதே வடிவத்தில் திரும்ப திரும்ப வந்துடுறாளாம். அதுபோல் வேதம்ங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் கூட மீண்டும் உலகம் படைக்கப்படும் போது முன்னாடி அதுக்காக அதுவும் வேதமும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் இதை மட்டும் நம்ம விஜயன் சார் பாவம் ரெக்கார்ட் பண்ணுறார், அதை யாராவது கட் பண்ணி போட்டு தோ பார் திரைப்படத்தோடு வேதத்தை ஒப்பிட்ட வெங்கடேஷ் தம்ப்நெயில் போட்டு திட்டுறாவன, அதெல்லாம் இல்லை. உதாரணம் சொன்னால் வி ஹாவ் டு டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஒருத்தர் முகத்தை பார்த்து பால் வடியும் முகம்னு சொன்னால் காப்பி போட்டு தான் நான் கேட்க முடியும். உதாரணத்தை உதாரணமாக மட்டும் எடுத்துட்டு விட்டுறணும், மேட்ரை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆகையினால வேதம்ங்கிறது இப்போது இல்லாமல் போனாலும் மீண்டும் வந்துவிடும். அது மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த வேதம்ங்கிறது நித்தியமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. நாம் ஏதோ வேதம்னா பாரத தேசத்துக்கு மட்டும் நினைக்கிறோம். இந்த வேதத்தின் தாக்கம் பல உலகத்தில் உள்ள பல பகுதிகளில் இருக்குது. இதை பற்றி தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாபெரியவா ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கார். அதாவது ஈஜிப்டில் 1300 பிசி 1300 2 மன்னர்கள் ஒரு உடன்படிக்கை ட்ரீட்டி போட்டிருக்கான். அதில் என்ன எழுதியிருக்கான்னா, மித்ரா வருணர் சாட்சியாக இந்த டீல் அப்படின்னு போட்டிருக்கானோ. மித்ரன் வருணன் 2 வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வங்கள். அங்கே அவன் என்ன டீல் போடுறான், ஈஜிப்டில் மித்ரா வருணர் சாட்சியாக. அந்த ஆதாரம் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிறது. அதே போல தான் போர்னியோன்னு ஒரு தீவு. அந்த போர்னியோ தீவுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய யாகசாலைகள்லாம் இருந்திருக்கு. அந்த யாகசாலைகளில் பல யாகங்கள் பண்ணி இருக்கிறார்கள். பெரு நாட்டில் போய் பார்த்தா சித்திரை மாதம் சூரிய வழிபாடுன்னு செய்கிறா. ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் சிவா டான்ஸ்னு டான்ஸ் ஆடுறான். அவன் நெத்தியில் பார்த்தா நெற்றிக்கண் வரைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறானோ. அதனால் வேதம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் பார்த்தால் எல்லா இடத்திலும் இந்த வேத நெறியின் தாக்கம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது நித்தியம் மாறாமல் இருக்கக்கூடியது வேதம், அழியாமல் இருக்கக்கூடியது வேதம். இந்த கல்பமே முடிஞ்சு மீண்டும் படைப்பு சுழற்சி வந்தாலும் இப்போ எப்படி வேதம் சொல்கிறாளோ அதே மாதிரி வேதம் சொல்லுவாள். வேற எந்த நூலுக்கும் அந்த பெருமை கிடையாது. இப்போ ராமாயணத்துக்கெல்லாம் கல்பபேதம்பா ஒரு சரித்திரம். இப்போ வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தா ராமன் கௌதமர் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே அவன் சாநித்தியத்தால் உரு தெரியாமல் இருந்த அகல்யா மீண்டும் பெண்ணாகி விட்டாள்னு இருக்கும். பாத்ம புராணம் கம்பராமாயணத்தில் பார்த்தா ராமன் திருவடி துகள் மண்ணு பட்டுது, கல்லா இருந்த அகல்யா பெண்ணாயிட்டான்னு இருக்கும். 2ல் எது சரின்னு கேட்டால் இது கல்பபேதம்பா. முன்னாடி ஒரு கல்பத்தில் அப்படி நடந்தது, இந்த கல்பத்தில் இப்படி நடந்தது. ராமாயணத்தில் கூட ஒரு மாறுதல் பார்க்குறோம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி வேதம் சொல்கிறோமோ அடுத்த கல்பத்திலையும் இதே வேதம் தான். அது நித்தியம், ஒரு ஸ்வரம் மாறாது, ஒரு அக்ஷரம் மாறாது, அப்படியே இருந்து கொண்டு இருக்கும். அது வேதத்துக்கு மட்டுமே உள்ளான சிறப்பு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேதம்னு சொல்லிட்டா ஒரே வேதம் தான், அதிலே மாறுதல் இல்லை. அது மட்டுமா? ஆனால் அந்த மாறுதல்ங்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன், இது நீங்கள் ரசிக்கலாம். நம்ம வேதத்தில் முண்டக்கோ உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருது,
துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அஷ்ணன் அனன்யோ அபிஜாகஷீத்தின்னு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மரம் இருக்குது, பிப்பல மரம். பிப்பல மரத்தில் 2 பறவை உட்காந்துருக்கு. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டுது, இழைச்சி போயிடுது. இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடல, புஷ்டியாக இருக்குது. ஓகேயா? பிப்பல மரம், 2 பறவை, ஒன்று பழத்தை சாப்பிட்டு இழைச்சி போச்சு, இன்னொன்று பழமே சாப்பிடாமல் குண்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நம்ம உடம்பு தான் பிப்பல மரமாக. அதில் ஜீவாத்மா ஒரு பறவை, பரமாத்மா இன்னொரு பறவை. இதில் ஜீவாத்மாங்கிற பறவை பாப புண்ணியம் கர்ம வினைங்கிற பழத்தை சாப்பிட்றது, ஞானம் சங்கோச்சமாகி இழைச்சி போய்டுறது, தர்மபூத ஞானம் சுருங்கி போய்டுறது. இன்னொரு பறவை பரமாத்மா கர்ம வினையால் அஃபெக்ட் ஆகிறதே இல்லை, சர்வஜன் சர்வவித்துன்னு எல்லாம் அறிந்தவனாக பரமாத்மா இருக்கிறான். ஆனால் இந்த ஸ்டோரி என்னாச்சுன்னா, கண்டம் விட்டு போய் அங்கே ஒரு கதை சொல்கிறான். பிப்பல மரம் ஆப்பிள் மரமாச்சு, ஆத்மாங்கிறது ஆடமாச்சு, ஜீவன்கிறது ஏவாளாச்சு. ஆப்பிள் ட்ரீ, ஆடம் ஈவுங்கிற பழத்தை சாப்பிட்டுட்டா அதனால் இப்படி ஆயிடுத்து. ஆடம்ங்கிறவன் சாப்பிடாதேன்னு சொன்னான். அதாவது ஆத்மான்னு சொல்கிற தெய்வத்தை ஆடமாக்கிட்டான், ஜீவன்னு சொல்கிற ஜீவாத்மாவை ஏவாளாக்கிட்டான். ஆக்கி இந்த பிப்பல மரத்தை ஆப்பிள் மரமாக்கி அங்கே கதை சொல்லின்னு இருக்கான். அது கூட நம்ம வேதத்துலேருந்து வந்ததுன்னு ரசிக்கலாம். அதுக்கு மேலே ஒன்று. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறா, தமிழ்நாட்டுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாப்புல ஒரு சிலர் சொல்கிறா. அது கிடையாது. தமிழ்நாட்டில் பல மன்னர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஒரு ராஜாவுக்கே பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு ராஜாவுக்கு பேர். பல யாகசாலைகள் அமைச்சு யாகம் பண்ணாமா. இதை விடுங்க, பரிபாடலில் ஒரு அழகான பாட்டு இருக்குது. பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த, நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப, ஏமவான் துயில் எழுதல் அல்லதை, வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே. பாண்டிய நாட்டிலேருந்து ஒரு புலவர் பாடுறார் பரிபாடல்ல. அவர் என்ன சொல்றார், சோழ நாடு சேர நாடு மற்ற நாட்டிலெல்லாம் மக்கள் கோழி கூவுவதை கேட்டு எழுவார்கள், எங்க பாண்டிய நாட்டில் மட்டும் வேத கோஷத்தை கேட்டுக்கொண்டு தான் மக்கள் எழுவார்கள்னு சொல்றார். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேதம் இருந்திருக்கு. கார்த்தால வேத கோஷம் கேட்டுன்னு எழுவாளாம். அப்படி நித்தியம் எப்போதும் இந்த ஒரே வேதம் எங்கும் நிறைந்திருக்கு, மாறுதல் இல்லாமல் இருக்குது. இது 4வது பெருமை. அப்போ மாறுதலே இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியமாக பிரவாக நித்தியத்துவம் கொண்டது வேதம். 4 பெருமை எடுத்தா மணி 11:55. 4 பெருமை பார்த்துட்டோம். அடுத்து 5வது பெருமைக்கு வரும். 5வது பெருமை என்னன்னா, வேதம் அனந்தம். அனந்தம்னா முடிவில்லை. ராமாயணத்தில் எவ்வளோ ஸ்லோகம்? 24,000. மகாபாரதத்தில் 1.25 லட்சம். எல்லாத்துக்கும் அளவு உண்டு. வேதத்தில் எவ்வளவு மந்திரம்னு கேட்டால், நாம் ரிக் யஜு சாமம் அதர்வணத்துக்கெல்லாம் ஒன்னொன்றுக்கு கணக்கு வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளவு தான் வேதம்னு இல்லை. அனந்தாவை வேதாகா. வேதங்களுக்கு எல்லை கிடையாது. நமக்கு ஒரு பார்ட்டு கிடச்சிருக்கு. நம்மளுடைய யோக்கியத்தையை பார்த்துட்டு ரிஷிகள் என்ன பண்ணாலாம், இவன் இவ்வளவு தான் தாங்குவான்னு இதை கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லை, வேதம் ஒன்றா இருந்தது. முன்பே சொன்னேன் அல்லவா, துவாபர யுகத்தின் இறுதி பகுதி வரும்போது வேதவியாசர் என்ன பண்ணார்னா, இந்த மொத்த வேதத்தையும் இவாளுக்கு கொடுத்தா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வேதத்தில் உள்ள கவிதை நடையில் உள்ள ஸ்துதி பாகங்கள் அதையெல்லாம் ரிக்குன்னு ஒன்றா தொகுத்தார். ரிக் என்பது ஸ்துதி பாகம், போயட்ரியாக இருக்கும். அதெல்லாம் தனியாக ரிக்வேதம்னு தொகுத்தார். அடுத்து யஜுஸ்னா யாகம் பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்வது. அது ப்ரோஸும் இருக்கும், போயட்ரியும் இருக்கும். அந்த ப்ரோஸ் போயட்ரி கலந்த யாகம் செய்யக்கூடிய செய்முறைகளை எல்லாம் யஜுர்வேதம்னு தொகுத்தார். 3வது சாமவேதம். இசை வடிவில் உள்ளது, மனதை சாந்தப்படுத்தக்கூடியது, பகவானுடைய கல்யாண குணங்களை பாடுவது. அந்த சாமவேதம் என்று அந்த சாம பகுதி இசைப்பகுதியெல்லாம் தொகுத்தார். 4வது அதர்வண வேதம்னு பல மந்திரங்கள், நம்மை ஆபத்தில் காக்கக்கூடிய மந்திரங்கள், இதெல்லாம் தொகுத்து அதர்வணம் என்று தொகுத்தார். அப்போ ஸ்துதியாக இருக்கும் கவிதை ரிக்கு, யாகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்முறை ப்ரோஸ் பிளஸ் போயட்ரி யஜுசு, இசை வடிவில் இருக்கக்கூடியது சாமம், அதர்வணம் என்பது இந்த மந்திரங்கள் அப்படி இருக்கக்கூடியதுன்னு பிரித்தார். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த சாம வேதத்தில் தனி மந்திரங்களே கிடையாது. ரிக்வேதத்தில் உள்ள மந்திரங்களையே, அந்த லிரிக்ஸையே இசை கூட்டி பாடினால் அது சாமவேதம். ரிக்வேதத்தில் உள்ள மந்திரங்கள் தான் இதில், அதை இசையோடு பாடினா சாமவேதம். அதுதான் கல்யாண மந்திரத்தில் கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், சாமாகம் ரிக்துவம்ங்கிறான். நான் சாமவேதம், நீ ரிக்வேதம்ங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதம்னா லிரிக்ஸு, பாடல் வரிகள்னு அர்த்தம். சாமவேதம்னா இசை. மா பெண்ணே, வாழ்க்கை என்பது ஒரு சங்கீதம், அதுக்கு நான் இசையாக இருக்கேன், நீ லிரிக்ஸாக இருன்னா. அதான் ஒருத்தர் பாடுறாரே, சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன்னு. அது வேதத்தில் இருக்குது. சாமாகம் ரிக்துவம்.
வாழ்க்கை என்பது ஒரு சங்கீதம், அதிலே மனைவி பாடல் வரி, கணவன் என்பவன் இசை. இப்படி ரிக்வேதத்துக்கு இசை கூட்டினா சாமவேதம், யாகத்தை சொல்ற ப்ளோஸ் ப்ரஸ் போயட்ரி யஜுர்வேதம், மந்திரங்கள் அதர்வண வேதம். இது வேதவியாசர் பிரித்து கொடுத்தார். எதுக்குன்னா நம்மளுடைய ஞானத்தெல்லாம் அப்போவே வியாசர் நினச்சி பார்த்தார், இவாளுக்கு மொத்தமாக கொடுத்துட்டா இவாளுக்கு ஒன்றும் புரியாதுன்னு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, அதில் ஆப்பிளும் போட்டுட்டோம், ஆரஞ்சும் போட்டுட்டோம், மாம்பழமும் போட்டோம், வாழைப்பழமும் போட்டுட்டோம். ஒருத்தனை கூப்பிட்டோம், இதில் எவ்வளோ ஆப்பிள், எவ்வளோ ஆரஞ்சு, எவ்வளோ மாம்பழம், எவ்வளோ வாழைப்பழம் எண்ணுடான்னோம். என்ன பண்ணுவான்? முதல்ல செக்ரிகேட் பண்ணுவான். ஆப்பிள்லாம் தனியாக எடுப்பான், மாம்பழத்தெல்லாம் தனியாக எடுப்பான், ஆரஞ்செல்லாம் தனியாக எடுப்பான், வாழைப்பழத்தெல்லாம் தனியாக எடுப்பான். அப்புறம் தானே எண்ணுவான். மொத்தமாக வச்சுட்டா எண்ணுவோம். அதுபோல் வேதத்தில் ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் எல்லாம் ஒன்றா கலந்து இருந்தது. வியாசர் செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாரே ஒழிய வெள்ளக்காரன் சொல்கிற மாதிரி முதல்ல ரிக்வேதம் அடுத்து யஜுர்வேதம் கிடையாது. அப்போ இந்த மொத்த வேதங்களுக்கு அளவு தான் என்ன, எண்ணிக்கை தான் என்னன்னா, இதற்கு எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. இதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று விஷ்ணு புராணத்தில் உள்ள வரலாறு. என்ன வரலாறுனா, வைசம்பாயனர் என்ற ஒரு பெரிய ரிஷி, அவர் வாழும் காலத்தில் பல முனிவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சதஸ், இங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது இல்லையா, இது போல் ஒரு சதஸுக்கு ஏற்பாடு பண்ணா. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா, இந்த கூட்டத்துக்கு எந்த முனிவர் வரலையோ அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்ட்டா. இது என்ன இருக்கேன், என் உபன்யாசத்துக்கு யாராவது வரலன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்னு சொல்லி அப்போயாவது கூட்டம் வரதான்னு பார்க்கலாம் இல்லையா. அவர் சொல்லிட்டா, இந்த கூட்டத்துக்கு எந்த ரிஷி வரலையோ அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்ட்டா. இதை பார்த்து பயந்து எல்லா ரிஷிகளும் வந்துட்டா. ஆனால் வைசம்பாயனருக்கு உண்மையாகவே போக முடியல, அவர் போகலை, அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் வந்துருத்து. ரிஷிகள் சொன்னால் நடந்துடும், வந்துருத்து. அப்போ வைசம்பாயனர் என்ன பண்ணார், எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டு, எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து, இது போகிறதுக்காக நீங்கள்லாம் பிராயஷ்சித்தம் யாகம் பண்ணணும்னார். அப்போது வைசம்பாயனருடைய சிஷ்யர் யாக்ஞவல்கியர் அவர் சொன்னார், எல்லாரும் சிஷ்யர்களும் எதுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும், அடியன் ஒருத்தனே பண்ணிடுறேனே, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அதை ஒருத்தனே பண்ணி முடிச்சுடுறேனே. அவர் ஆச்சாரிய பக்தியோட பணிவோடு சொன்னார். வைசம்பாயனருக்கு கோபம் வந்துருத்து, ஏண்டா உனக்கு அவ்வளோ அகங்காரமாடா, எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியதை ஒருத்தனே பண்ணலாம் நினைக்கிறியா, நீ என் சிஷ்யனே கிடையாது, என்கிட்ட என்ன படிச்சியோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு வெளியில் போட்டார். யாக்ஞவல்கியர் பார்த்தார், சுவாமி நான் நல்ல விஷயமா தான் சொன்னேன், நீங்கள் இப்படி கோச்சுண்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ கோச்சுக்கிற ஆச்சாரியன்ட்ட நானும் இருக்க விரும்பலை, வாந்தி எடுத்துட்டு போகிறேன்னு வைசம்பாயனர்கிட்ட தான் கற்ற யஜுர்வேதத்தை யாக்ஞவல்கியர் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ வைசம்பாயனர் பார்த்தார், மற்ற சிஷ்யாவை கூப்பிட்டார், அவன் வேதத்தையே வாந்தி எடுத்துட்டான்டா, வேதம் கீழே கிடக்கக்கூடாது, வேத புஸ்தகத்தை கூட கீழே வச்சிடக்கூடாது, சிக்கு பலகா வச்சு அது மேலே தான் வைப்பா, வேத புஸ்தகம் கால் படுற மண்ணில் வைக்கக்கூடாது, அவன் வேதத்தையே கீழே போட்டுட்டான், என்ன பண்ணுறது, இதை எடுங்கோன்னா. அந்த ரிஷிகளோ ஆச்சாரக்காரா, அவள் சொன்னா அதில் எச்சில், ரத்தம், வயத்தில் உள்ள பித்தம் எல்லாம் கலந்து வந்திருக்கு, இதை எப்படி எடுக்கிறது. அப்போது வைசம்பாயனர் சொன்னாராம், மனித வடிவில் தானடா எடுக்கக்கூடாது, மனுஷனுக்கு தானே ஆச்சாரம், பறவை வடிவில் எடுத்துருங்கோன்னார். அதனால தித்திரி பறவைகளாக மாறி, அதாவது தித்திரி பூத்வா என்று விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம், தித்திரி பறவைகளாக மாறி அவர்கள்லாம் அந்த வேத பகுதியை கொத்தி கொத்தி எடுத்தாலும், அதுதான் கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர். தித்திரி பறவை கொத்தி எடுத்ததுனால தைத்திரியம் என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது. அப்படி அவன் அந்த தித்திரி பறவையாக மாறி அதை கொத்தி எடுத்துடுறா. இப்போ யஜுர்வேதத்தை முழுக்க வாந்தி எடுத்துட்டு தானே போனார் யாக்ஞவல்கியர். அவர் என்ன பண்ணுறார், நேராக சூரியனை குறித்து தபஸ் பண்ணுறார். அப்படி தவம் புரிந்தப்போ விஷ்ணு புராணம் சொல்கிறது, சூரியனுக்குள்ளேந்து ஒரு குதிரை முகம் தோன்றியது. சாட்சாத் ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளேந்து குதிரை தோன்றி ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, அவர் ஹலஹல ஹலஹல என்ற அந்த கனைப்பொலியை ஏற்படுத்தினார் ஹயக்ரீவர். அதுலேருந்து புது யஜுர்வேதம் வந்துதான், வைசம்பாயனருக்கு தெரியாத புது யஜுர்வேதம். அது வெள்ளை குதிரையாக ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளேந்து கொடுத்த வேதம், அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு எடுத்து. அப்போ ஒரே யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம்னு பார்க்குறோம். அப்போ வைசம்பாயனர் காலத்தில் என்ன சொல்லியிருப்பா, இந்த கிருஷ்ண யஜுர்வேதம் இவ்வளவுதான் யஜுர்வேதம்னு இருப்பா. யாக்ஞவல்கியர் சூரியன்ட்டேருந்து இவருக்கு தெரியாத யஜுர்வேதத்தை வாங்கிட்டு வராருன்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரியாத இன்னும் பல வேத பகுதிகள் இருக்கின்றன. இது விஷ்ணு புராண வரலாறு. இன்னொரு வரலாறு சொல்கிறேன், இது வேதத்திலே இருக்குது. நாங்கள் பாரத்வாஜ கோத்திரம், அவரை பற்றி சொல்லணும் இல்லையா. பரத்வாஜர்னு ஒரு ரிஷி. இந்த பரத்வாஜருக்கு என்ன ஆசைன்னா, 3 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், 3ஐயும் மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதர்வணம் சொல்லலையே நினைக்க வேண்டாம், முதல்ல முக்கியமான 3 வேதங்களை மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்ணாரா, சின்ன வயசுலேருந்து உங்களை மாதிரி வேதாத்தியனம் பண்ணி இங்கே எப்படி இந்த ஜகல்பந்தி நடத்தினா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு 3 வேதங்களில் சேரணும். அதுக்காக யாக்ஞவல்கியர் பயங்கரமான ட்ரைனிங்.
பிரம்மச்சாரியாகவே இருந்து கல்யாணமே பண்ணிக்காம நம்ம பரத்வாஜ ரிஷி என்பவர், பரத்வாஜர் வேதம் அத்தியனம் பண்ணிட்டு வரார். பரத்வாஜர் இந்த நிலையில் என்னாச்சு, 100 வருஷம் வாழ்ந்துட்டார். மனுஷனோட வாழ்க்கை என்பது 100 வருஷம். சதாயுர்வை புருஷா, 100 வயசு பூர்த்தியாச்சு. அவர் முன்னாடி இந்திரன் வந்தானா. இந்திரன் வந்து கேட்டான், ஏன் சுவாமி 100 வயசு ஆயுள் கொடுத்தா அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுண்டு குடும்பத்தோட செட்டில் ஆவீங்கன்னு பார்த்தா 100 வயசும் வேதம் படித்தே கழிச்சுட்டேளே, வேண்டாம் இன்னொரு 100 வயசு தரேன், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி இன்னொரு 100 வருஷம் ஆயுள் கொடுத்தான் இந்திரன். பரத்வாஜர் வாங்கிட்டார். அந்த 100 வருஷமும் மறுபடியும் வேதமே படிக்கிறார். 200 வருஷம் எடுத்து இப்பவும் வேதம் படித்து முடிக்கலை. இந்திரன் வந்தான், ஏன் சுவாமி இன்னொரு 100 வருஷம் கொடுத்தா அதுலையாவது செட்டில் ஆவீங்கன்னு பார்த்தா வேதமே படிச்சுட்டேளே. நான் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் நுழையும் போது 2007 அப்போ தான் அறிவிப்பு வந்தது, மருத்துவ படிப்பு 5.5 வருஷம் கிடையாது 6.5 வருஷமாக உயர்த்துகிறோம்னு. நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். டாக்டர்லாம் செட்டில் ஆகவே 35 வயசாகுது, நீ இன்னும் 1 வருஷம் நோ 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 நாங்கள் முடியாதுன்னு சொல்லி நான் மெடிக்கல் காலேஜ் உள்ளே போகும்போதே ஸ்ட்ரைக்கோடு நுழைஞ்சவன். நேராக ஸ்ட்ரைக் 1 மாதம் நாங்கள் யாரும் வகுப்புகளுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு 5.5 வருஷம்னு குறைச்சி கொடுக்கணும். 1 வருஷம் செட்டில் ஆக லேட்டானாலே அவாவா கதறா. இந்திரன் கேட்குறான், 200 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, வேதம் மட்டுமே கற்றிருக்கிறீர்கள், போதும் இன்னொரு 100 வயசு தரேன், கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்கன்னு கொடுத்துட்டு போனான். அவர் 3வது 100 வருஷமும் வேதமே படித்தார். 300 வருஷம் எடுத்து இந்திரன் வந்தான், ஏன் சுவாமி இப்படி? இந்திரன் கேட்டான், இன்னொரு 100 வயசு வேணாலும் தரேன், ஆனால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா வேதம் படிப்பீங்களான்னா நான் வேதம் தான் படிப்பேன்ட்டார். உடனே இந்திரன் என்ன பண்ணுறான், பரத்வாஜர் கையை பிடிச்சி அழிச்சுன்னு போனானான். 3 பெரிய மலைகளை காமிச்சானான். இந்த 3 மலைகள் இருக்குது தெரியுமா, இது ரிக்வேதம், இது யஜுர்வேதம், இது சாமவேதம். பரத்வாஜர்கிட்ட சொன்னான், 300 வருஷம் படிச்சிங்களே, இந்த 3 வேதங்களில் நீங்கள் படித்தது எவ்வளோ தெரியுமான்னு கேட்டான். எவ்வளோ? ஒரு கைப்பிடி மண் எடுத்து கையில் கொடுத்துட்டான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவு. இது வேதத்தில் உள்ள பழமொழி. இதுதான் அப்புறம் டிஸ்டார்ட் ஆகி கல்லாதது கடல் அளவு, உலகளவு அதெல்லாம் நிறைய போயிருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவு. நீ 300 வருஷம் படித்தாலும் வேதத்தில் இவ்வளோ தான் படிச்சிருக்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும்னா, நாம் மோட்சம் போகிறதுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு அதை சரியாக பின்பற்றி மோட்சம் போகலாமே ஒழிய மொத்த வேதத்தையும் மாஸ்டர் பண்ணுவது என்பது சாத்தியமில்லை. அனந்தாவை வேதாகா. அப்போ வேதத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது. மற்ற எல்லா நூல்களுக்கும் நீங்கள் சொல்லலாம், இதில் இவ்வளோ பாட்டு இருக்குது, இவ்வளோ ஸ்லோகம் இருக்குன்னு. வேதத்துக்கு மட்டும் இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது, அளவில் அடங்காததாக இருக்கிறது. இது 5வது பெருமை. மணி 12:10. அடுத்து 6வது பெருமை, வேதம் மட்டும்தான் ஸ்வதஃப் பிரமாணம். இதுவும் வேதத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை. ஸ்வதஃப் பிரமாணம்னா வேதம் ஒன்று சொல்லிடுத்துன்னா அதுக்கப்புறம் யாருமே கொஸ்டின் பண்ணவே முடியாது. மற்ற நூல்கள்லாம் எப்போ பிரமாணம்னா வேதத்தின் கருத்துக்கு ஒத்து வந்தால் அது பிரமாணம், வேதத்தின் கருத்துக்கு ஒத்து வரலைன்னா பிரமாணம் ஆகாது. வேதம் மட்டும் ஒன்று சொல்லிடுத்துன்னா கொஸ்டின் கேட்காம அக்செப்ட் பண்ணணுமா. இது ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வைதிகமாக ஒன்று சொல்கிறேன், லௌகிகமாக ஒன்று சொல்கிறேன். பிரம்மசூத்திரத்தில் தகராதிகரணத்தில் கதி சப்தாபியாம் ததாகி திருஷ்டம் லிங்கம் சன்னு ஒரு சூத்திரம். அதில் திருஷ்டம்னு இருக்கிற வார்த்தைக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்ணுறார், திருஷ்டம்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம்னார். திருஷ்டம்னா கண்ணால் பார்த்தேன்னு தானே அர்த்தம். திருஷ்டம்னா வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு எப்படி அர்த்தம் சொல்கிறான்னா, அதுக்கு ஸ்ருத பிரகாசிகைன்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி நடாதுரம்மாளுடைய உபதேசத்தின் அடிப்படையில் உருவானது. அதில் சாதிக்கிறார், நமக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் வேதம் ஒன்று சொல்லிடுத்துன்னா திருஷ்டம் கண்ணால் பார்த்தா எப்படி நம்புவோமோ அப்படி நம்பிடணுமா. நாம் உலகியல் விஷயத்தை நாம் நேராக கண்ணால் பார்த்துட்டா நான் பார்த்தேன்னு எப்படி நம்புவேனோ அதுபோல் நமக்கு புரியாத விஷயங்களில் வேதம் ஒன்று சொல்லிடுத்துனா திருஷ்டம், அதை கண்ணால் பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கணும். அதுதான் வேதம்ங்கிறது ஸ்வதஃப் பிரமாணம். இயற்கையில் ஒன்று சொல்லிடுத்துனா அவ்வளோதான். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம சொல் வழக்கத்திலேயே ஒன்று உண்டு. ஒருத்தர் மனைவி எது சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தா என்ன சொல்லுவா, இவருக்கு மனைவி சொல்றது தாண்டா வேத வாக்கும்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வேத வாக்குன்னா என்ன அர்த்தம்? கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். ஒய்ஃப் என்ன சொன்னாலும் லெஃப்டில் திரும்பினா திரும்புகிறான், யூட்டன் போர்டுனா போடுறான். அப்போ கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்ணால் அது என்ன வேத வாக்கான்னு கேட்குறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் ஒன்று சொல்லிட்டா கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணணும், ஸ்வதஃப் பிரமாணம். அதுதான் பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திர யோனித்வாத்துன்னு சூத்திரம். நீ இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே டூல் எதுன்னா வேதம் மட்டும்தான். நம்ம கண்ணால் பார்த்தோ நம்முடைய புத்தி அனுமானத்தாலோ இறைவனை அறிய முடியாது. சாஸ்திர யோனித்வாத். இதை பெரியோர்கள் ரொம்ப ரசித்து சொல்கிறா. ஆஸ்திகன்கிறவர் யார் தெரியுமா? கடவுளை ஒத்துக்கிறவர் மட்டும் ஆஸ்திகன் இல்லை,
வேதம் சொன்னபடி கடவுளை ஒத்துப்பவருக்கு தான் ஆஸ்திகன்னு பேர். முதல்ல வேதத்தை ஒத்துக்கணும். வேதத்தை ஒத்துண்டு வேதம் சொன்ன கடவுளை ஒத்துண்டா அவருக்கு ஆஸ்திகர்னு பேர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறா, சார் வேதத்தெல்லாம் நம்பலை சார், எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறேன், ஏதோ இந்த போனா போகிறதுன்னு நம்புறா பாருங்க, அவர்களெல்லாம் ஆஸ்திகர்னு சாஸ்திரங்கள் சொல்லவே சொல்லாது. யார் ஒருத்தர் வேதத்தை ஒத்துக்கிறாரோ அவருக்கு தான் ஆஸ்திகர் என்று பெயர். அந்த வகையில் வேதம் தான் ஸ்வதப் பிரமாணம். அது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும், அதுதான் வேத வாக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, கேள்வி கேட்குறவாள்லாம் வேதத்தை கேள்வி கேட்குறா, லோக்கத்தில் யார் சொல்கிறதையும் கேள்வி கேட்கறது இல்லை. இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் டை கட்ட சொல்கிறானே, எதுக்கு டை கட்ட சொல்கிறேன்னு யாரை கேட்டாளா? சந்தியாவந்தனம் பண்ணால் என்ன சயின்டிஃபிக் பெனிஃபிட்னு கேட்குறவன் டை கட்டினா என்ன சயின்டிஃபிக்? வெள்ளைக்காரன் ஊரில் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, கழுத்து வழியாக குளிர் போகக்கூடாதுன்ட்டு அவன் டை கட்டிச்சான். நம்ம ஊரில் இருக்கிற வேர்வை, நான் இந்த கெட்டப்லேயே எனக்கு வேர்வை தாங்கலை, இதில் டை கட்டிட்டு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதே, இது வரைக்கும் எந்த பெற்றோராவது ஸ்கூலில் போய் எங்கள் குழந்தைகளை டை கட்ட சொல்கிறீங்களே இதுக்கான சயின்டிஃபிக் பேசிஸ் என்னன்னு கேட்டாளா? காலில் ஷூ சாக்ஸ் போட சொல்கிறாளே, இதுக்கு என்ன சயின்டிஃபிக் பேசிஸ்னு யாரை கேட்டாளா? அதுவும் அந்த சாக்ஸ் போட்டு ஒரு 2 நாள் முன்னாடி என் பொண்ணுக்கே காலெல்லாம் ஊறி போய் வந்தா ஸ்கூல்லேருந்து. என்னாச்சுன்னு கேட்டேன், ஏதோ தண்ணியில் கால் வச்சுட்டேன் இந்த சாக்ஸோட. அவன் வெளிநாட்டில் அவனுக்கு குளிர் தாங்கலைன்னு ஷூ சாக்ஸ் போட்டுருக்கான். நம்ம நாட்டுக்கு ஒரு செருப்பு போகாது, ஆனால் கிடையாது, நாங்கள் யூனிஃபார்ம் அப்படிங்கிற பேரில் யூனிஃபார்மாக நம்ம கல்ச்சரையே மொத்தமாக அழிச்சுன்னு வரேங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ எல்லாம் ஜம்முன்னு பண்ணின்னு இருக்கா. அதை நாம் கேள்வியே கேட்க மாட்டோம். சந்தியாவந்தனம் பண்ணணும்னா இதனால் எனக்கு சயின்டிஃபிக் பெனிஃபிட் உண்டா, வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுமா, அது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வரும். ஆனால் சந்தியாவந்தனம் கொடுக்குற ஆத்ம நன்மையை வேறு எதனாலையும் கொடுக்க முடியாது. நான் மொட்டை மாடியை 1 மணி நேரம் சுற்றி வந்தாலும் கூட எனக்கு வைட்டமின் டி கிடைக்கும். ஆனால் காயத்ரி மந்திரம் கொடுக்குற ஞானத்தை அந்த எக்ஸசைஸ் எனக்கு கொடுக்குமா? அப்போ எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் பேசிஸ் சொல்கிறேன்னு சொல்லி சாஸ்திரத்தோட தரத்தை நம்ம குறைச்சிடக்கூடாது. சயின்ஸ் இஸ் சயின்ஸ், ஃபெய்த் இஸ் ஃபெய்த். சாஸ்திரத்துக்கு இதை விட பெரிய ஆன்மீக நன்மை இருக்குது, அதை சொல்லலாம். நீ காயத்ரி மந்திரம் சொல்லுப்பா, உனக்கு ஞானம் நன்றாக வரும், அப்படி சொல்லி காயத்ரியை சொல்லலாம். இல்லை நீ காயத்ரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகி உடம்புல வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகி உடம்புக்கு எக்ஸசைஸ் ஆகும்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், நான் மொட்டை மாடியை சுற்றி வந்து பண்ணிட்டு போகிறேன்பான். இந்த காயத்ரி கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவரை அதால் கொடுக்க முடியாது. அப்போ வேதம் ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கு, ரிஷிகள் ஒன்றை பண்ண சொல்லியிருக்கான்னா கேள்வியே கேட்காம தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். இப்படி சொன்னால் நீங்கள்லாம் கேட்பேன், சின்ன பசங்க தான், அது எப்படிப்பா உன்னை கேள்வி கேட்காம நம்ப முடியுமான்னா வேதம் சொன்னதை நம்பலாம். என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் ஒன்று சொல்கிறான்னா அவனுடைய அறிவுங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டது தான், அவனுக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாது. ஆனால் வேதம்ங்கிறது அப்படி இல்லை, அளவுக்கு அப்பாற்பட்ட அன்லிமிட்டெட் ஸ்கோப் இருக்குது. நமக்கு புரியாத விஷயங்களை அதனால் சொல்ல முடியும். அதனால் வேதம் சொல்வது சத்தியம்னு ஏற்றுக்கணும். ரெண்டாவது, மனுஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் உண்டு. வேதத்துக்கு ப்ரிஃபரன்ஸும் கிடையாது, ப்ரிஜுடிஸும் கிடையாது. உனக்கு எது நன்மையோ அதை சொல்லும், செஞ்சால் உனக்கு நல்லது, ஃபாலோ பண்ணாமல் போனால் லாஸ் இஸ் அவர்ஸ், லாஸ் இஸ் நாட் ஃபார் வேதம். அடுத்தது, மனுஷனுக்கு ஏமாற்றணுங்கிற நோக்கம் இருக்கும். ஏமாத்துறதுக்காக மனுஷன் ஏதாவது சொல்லுவான். வேதத்துக்கு நம்மளை ஏமாற்றி என்ன ஆக போகிறது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரிஷிகள் என்ன நம்மளை ஏமாற்றி அவள் ஏதாவது அதனால் பலனடைய போகிறாளா, வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவளுக்கு? இதை யோசித்தாலே புரியும். இவ்வளோ கேள்வி கேட்குறாளே, இப்போ வால்மீகியோ வியாசரோ நம்மளுக்கு ஒன்று தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்து நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணதுனால வால்மீகிக்கோ வியாசருக்கோ என்ன கிடைக்க போகிறது? நாம் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே கொடுத்துருக்கா. ஆனால் இன்று அவர்களை மறுத்து பேசுவோர் எல்லோருக்கும் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீ இதை ஃபாலோ பண்ணலைன்னா அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது, ஆனால் இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு தான் நன்மை. இதுக்காக அவள் எந்த ராயல்ட்டியும் கேட்க போகிறது இல்லை, அவள் லாயல்ட்டி மட்டும்தான் எதிர்பார்க்கிறா. நம்ம லாயலாக ஃபாலோ பண்ணால் போகிறோம், அவள் ராயல்ட்டி யாரும் கேட்க போகிறது இல்லை. இன்றைக்கி நாம தான் புக்கு வச்சுன்னு ராயல்ட்டி கேட்டுருக்கோம், லாயல்ட்டியோட ஃபாலோ பண்ணால் போகிறோம். அடுத்து, மனுஷன் நல்ல எண்ணத்தோடு எழுதினாலும் தெரியாமல் ஏதாவது பிழை செஞ்சுருவான். நம்ம உபன்யாசம் சரியாக பேசணும்னு நினச்சின்னு பேசியிருப்போம், அதுக்கப்புறம் விஜயன் சாரோட ரெக்கார்டிங்கை வாங்கி பார்க்கும்போது ஓ இந்த இடத்துல டங் ஸ்லிப் ஆகிடுதே அப்புறம் தோணும். ஆனால் வேதத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. வேதம் எது சொன்னாலும் சரியாக தான் சொல்லும், ஏன்னா அபௌருஷேயம், மனிதனால் இயற்றப்படாதது. அடுத்து, மற்றதெல்லாம் இன்னொருத்தர் மாற்றலாம், வேதத்தை யாராலும் மாற்ற முடியாது. என்றைக்கும் ஒரே வேதம் தான். இன்றைக்கி நான் எழுதி வச்ச புக்கை இன்னொருத்தர் வந்து நடுவில் மாற்றி விடலாம். ஏன் நம்ம பேசுகிற வீடியோவே என்ன பண்ணுறா, ஏஐயில் கொடுத்து எடிட் பண்ணி வேறு மாதிரி பேசி தோபார் வெங்கடேஷ் இப்படி பேசினார்னு போட்டு விட்டு போயிடுவா. ஆனால் வேதத்தை அப்படி யாராலும் மாற்ற முடியாது. அதனால் இந்த வேதத்தை தான் நம்பி பின்பற்ற முடியும். ஸ்வதப் பிரமாணம். ராமாயணம் ஏன் பிரமாணம்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். மகாபாரதம் ஏன் பிரமாணம்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். புராணங்களில் வசதியானது பிரமாணம், ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். ஆனால் வேதம் ஏன் பிரமாணம்னா அது வேதம் என்பதாலேயே பிரமாணம். இதுதான் 6வது பெருமை. அப்போ இந்த 6மே வேற எந்த நூலுக்கும் இல்லை. லாஸ்ட் பெருமை, 7வது பெருமை, வேதம் மட்டும்தான்
ஸ்ருதி காது வழியாகவே வருவது. ஆச்சாரியன்ட்ட குரு மூலமாக கேட்டு 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 காதாலேயே வருவது வேதம். அதனால தான் தமிழ்லையும் வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேர் வச்சா. வேதத்தை எழுதி வச்சுன்னு படிக்கிறதுங்கிறது ரொம்ப சுமாரம். வேதத்தை குரு சொல்ல சொல்ல நாம் திரும்ப ஊரு சொல்லி சொல்லி அதன் மூலம் காதால கேட்டு கேட்டுத்தான் வேதம் என்பது வர வேண்டும். இதுவும் மற்ற நூல்களுக்கு பொருந்தாது. அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாம் கூட குருமுகமாக கேட்டாலும் கூட அதுக்கப்புறம் புத்தகம் வச்சு நாம் படிக்கிறோம். ஆனால் வேதத்துக்கு மட்டும் புத்தகம் வச்சு படிக்கிறதே ரொம்ப சுமார். அதாவது ஒரு சிலர் ரொம்ப மட்டமாக வேதம் சொல்கிறவா யாருன்னா கீதி ஷீக்ரி ஷிரக்கம்பி ததா லிகித பாட்டகாங்கிறா. கீதி வேதத்தில் என்ன ஸ்வரம் இருக்கோ அந்த ஸ்வரத்துக்கு சொல்லணுமே ஒழிய நாம்பளா வேதத்தை டியூன் போட்டு, அது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா. நிறைய வேத மந்திரத்தெல்லாம் நாங்கள் ஒரு இசையமைச்சு பாடுறோங்கிறா. அது ரொம்ப தப்பு. கீதி நாம டியூன் போட்டு பாடக்கூடாது. ஷீக்ரி ரொம்ப அவசரமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேத மந்திரத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடாது, நிறுத்தி நிதானமாகத்தான் சொல்ல வேண்டும். ஷிரஹ் கம்பி வேதத்தை சொல்லும்போது தலை ஆட்டக்கூடாதான், தலை நேரம் நிமிந்து உட்காந்து சொல்லணும். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், இந்த கையை இப்படியே கட்டி போட்டுருவாளாம், தலை இப்படியே இருக்கணுமா, கை இப்படியே ஸ்வரம் மட்டும் போயிட்டே இருக்கணும், வேதம் இப்படியே நேராக சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், தலை ஆட்டக்கூடாது. ததா லிக்கித்த பாட்டக்கா புக்கு பார்த்து வேதம் சொல்கிறதுங்கிறது கூட சுமார் தான், புக்கு பார்க்காம தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வேதத்துக்கு மட்டும்தான் காதால் கேட்டு கேட்டே வருவது. மற்ற எல்லா நூலும் இப்போ ராமாயணம்னா ஒரு ஸ்ரீகோஷம் புத்தகம் வச்சுன்னு படிக்கிறோம், குருமுகமாக கேட்டாலும் புத்தகம் வச்சுக்கிறதுல தோஷம் கிடையாது. வேதத்துக்கு மட்டும்தான் புத்தகமே இல்லாமல் சொல்லணும். என்ன காரணம்னா அந்த வேதம் நம்ம மனசுக்குள்ளே போனால் தான் அந்த உணர்வை நாம் உள்வாங்கிண்டு திரும்ப அந்த வேதம் சொல்லும்போது அது லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்குமா. புத்தகத்தை பார்த்து சொல்கிறோம்னா நாமே அதை ஒழுங்காக உள்வாங்கி கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பாடிய நீங்கள் ஒரு 55 நிமிஷம் உபன்யாசம் பண்ணிட்டு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இந்த 55 நிமிஷம் உபன்யாச விஷயம் இருக்கே, இதை அடியேன் முதல்ல உள்வாங்கிண்டு ரசித்தாதான் அடுத்து நீங்கள் சொல்லும்போது கிளாப் பண்ணுவேன். 8 இடத்துல இது வரைக்கும் கைத்தட்டினீர்கள். கைத்தட்டினதுக்கு என்ன காரணம்? அதை அடியேன் முதல்ல உள்வாங்கி ரசிச்சுட்டு சொன்னால் தான் அது உங்ககிட்ட எடுபடும். நானே ரசிக்காம நானே அப்படியே புத்தகத்தை பார்த்துட்டு இதே படிச்சுட்டே போனேன்னா உங்கள் மனசுக்கு வராது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா பாட்டு மட்டும் ஏன் அப்படி எடுபட்டது, மற்றவர்கள் பாடினா ஏன் எடுபடலைன்னா அதுக்கு ஒரு தியரி சொல்கிறா. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள் புத்தகமே பார்க்க மாட்டார்கள், அந்த பாட்டை தான் உள்வாங்கிட்டு நெட்ருவா பாடுவார்கள். ஒருத்தர் பாட்டை நெட்ருவா பாடுறான்னா என்ன அர்த்தம்? தனக்குள்ள பாட்டை வாங்கிட்டு பாடுறா, அதனால எடுபடுறது. இப்போ என்ன பண்ணுறா, எதிர்த்தாப்புல ஒரு டேப் வச்சுட்டு டேப்பை பார்த்து பாட்டு பாடின்னு இருக்கா. உன் மனசுக்குள்ளேயே பாட்டு போகலைன்னா கேட்குறவன் மனசுக்குள்ளே எப்படி பாட்டு போகும்? அவ்வளோதான் விஷயம். அப்போது அந்த வேதம்ங்கிறது நம்முடைய மனத்துக்குள்ளே முதல்ல போகணும். அந்த வேதத்தை நாம் ரசிக்கணும். அதற்கப்புறம்தான் அந்த வேதத்தின் பொருள், அந்த வேதத்தின் ஸ்வரம், அந்த வேத கோஷம் என்பது மற்ற காதில் போய் சேரணும். இது வேதத்துக்கு மட்டுமே உண்டான 7வது பெருமை. இதை ராமானுஜரும் ரொம்ப அழகாக விளக்கினார். பொதுவாக நம்முடைய கடமை என்னென்னா வேதம் கற்க வேண்டும். அதீத சாங்க சசிரஸ்க வேதகா, வேதம் உபனிஷத் எல்லாம் சேர்ந்து கற்கணும். எல்லாரும் என்ன சொன்னால் வேதத்தை அர்த்தத்தோடு கற்கணும், அர்த்தத்தோடு கற்கணும்னா. ராமானுஜர் ஒருத்த மட்டும் சொன்னார் வேதம் கற்கணும்னார், அர்த்தத்தை பற்றி பேசலை. வேதத்தை பொருளோடு கற்க வேண்டும்னு பலர் சொன்னார்கள். ராமானுஜர் வேதத்தை கற்கணும்னு சொல்லிட்டு நிறுத்தினார். அப்போ அர்த்தம் வேண்டாமான்னு கேட்டால் ராமானுஜர் சொன்னார், நீ உண்மையாக உணர்ந்து அனுபவித்து வேதத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தா ஒரு நாள் அந்த வேதமே தன் அர்த்தத்தை உனக்கு உணர்த்தும். மற்ற நூல்களுக்கெல்லாம் நாம் வியாக்கியானம் தேடி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு மட்டும் தினந்தோறும் உட்காந்து வேதம் சொல்லிட்டு வந்தா அந்த வேதமே கருணையோடு தன் அர்த்தத்தை நமக்கு உணர்த்தும். அப்போ அந்த வேதத்தை நாம் உள்வாங்கிக்கணும். அதை உள்வாங்குவதற்கு சிறந்த வழி என்னன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதனால் காது வழியாக வருவது இதுதான் வேதத்தின் 7வது பெருமை. அப்போ சனாதன தர்மத்தில் எல்லா கிளைகளுக்கும் ஆதார நூலாக இருப்பது வேதம். தொடக்கப்புள்ளி இல்லாமல் அனாதியாக இருப்பது வேதம். யாராலும் இயற்றப்படாத அப்பௌருஷேயமாக இருப்பது வேதம். முடிவே இல்லாமல் அனந்தமாக இருப்பது வேதம். எக்காலத்திலும் மாறாமல் நித்தியமாக இருப்பது வேதம். தானே பிரமாணம், ஸ்வதப் பிரமாணம்னு அத்தாரிட்டியாக இருப்பது வேதம்.
குரு மூலமாக காதால கேட்டு மட்டுமே வந்து உள்ளத்தில் நிறைந்து உலகத்துக்கு க்ஷேமம் தருவது வேதம். அந்த வேத கோஷம் எப்போதும் ஒலிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப சிறப்பான வித்தியாசமான முறையில் நம்முடைய ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எத்தனையோ இடங்கள்லேருந்து எத்தனையோ பாடசாலைகள்லேருந்து, அதுவும் நிறைய பேர் ஹிந்தி என்கிட்ட வேற கேட்டார். அவர் உங்களுக்கு ஹிந்தியில் எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. இல்லை நீங்கள் நடுவில் ஹிந்தி சொன்னால் நல்லா இருக்கும்னார். நமக்கு தமிழ், இங்கிலீஷ், சம்ஸ்கிருதம் பேசுவோம், 3 லாங்குவேஜ் தான். ஹிந்தி பற்றி ரொம்ப அறிமுகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அந்த ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியல. பட் இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்படி நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாமும் பல பேரை இங்கே அழைத்து அவர்களுடைய அந்த வேத ஞானம் என்பதும் உலகுக்கு தெரியணும், அந்த வேத கோஷம் நன்றாக நிறையணும்னு சொல்லி இப்படி இந்த வேதத்தை இப்படி அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து, அதுலேயும் பாருங்களேன் வித்தியாசமான போட்டிகள். அதுலேயே ஒரு ஜுகல்பந்தி, எல்லாரும் திரைப்பட பாட்டுக்கு அந்தாட்சரி வைக்கிறா. இவா வேத மந்திரங்களில் நீ இந்த மந்திரத்தை இதில் முடித்தா அடுத்த மந்திரத்தை எப்படி தொடங்குவது, இதை பற்றி திடீர்னு ஒரு காண்டம் சொல்லி பிரஷ்னம் சொல்லி இதில் இத்தனாவது மந்திரம் சொல்லு, இப்படின்னெல்லாம் போட்டிகள் வச்சு ஒரு குழந்தைகளை வேதம் படித்ததுக்கு என்கரேஜ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணுமோ, இந்த காலத்தில் எப்படி பண்ணணுமோ அதை வெகு சிறப்பாக இந்த ஸ்ருதியாகிய வேதத்தை வளர்த்து கொடுப்பதற்காக, எல்லார் காதிலும் மங்களகரமான இந்த வேத கோஷத்தை கேட்பதற்காக ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வெகு சிறப்பாக செய்கிறார்கள். வேதத்தை தொடங்கும் போது பிரணவத்தோடு தான் தொடங்குவோம், பிரணவத்தோடு தான் பூர்த்தி பண்ணுறோம். அந்த பிரணவத்தின் பெயரிலேயே இந்த ட்ரஸ்ட் ஒரு சிறப்பான தொடக்க புள்ளி என்று தொடங்கி இந்த வேத கோஷம் என்பது பூர்த்தியே இல்லாமல் இந்த பிரணவ கோஷமாகிய வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும்ங்கிறதுக்கு அடியேன் நித்தியமும் ஆராதிக்கிற வேத ஸ்வரூபியான லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிரார்த்தித்து கொண்டு அடியேன் இந்த அருமையான வாய்ப்பு, அதுவும் பெரியவாள்லாம் இருக்கும்போது அவள் முன்னாடி நாம் பேசுகிறோன்னா அந்த வேத வித்து வந்து கேட்குறாருன்னா வேத ஸ்வரூபியான பகவானே கேட்குறாருன்னு அர்த்தம். அந்த மகான்கள் முன்னாடி வந்து சுவாமி திருநாமத்தை மேடையில் சொல்கிறது வந்து நமக்கு அதனால் திருமுல்லை வாசல் சுவாமிக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு நாள் உபன்யாசம் பண்ணியிருக்கோம்னா வாழ்க்கையில் இது அடியனுக்கு மறக்க முடியாத அனுபவம். அதையும் சேர்த்து கொடுத்தமைக்காக அடியன் கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்து கொண்டு அடியனுடைய வேதமூர்த்தியான ஹயக்ரீவருக்கு பல்லாண்டு பாடி பூர்த்தி பண்ணுகிறேன். திருக்பியாம் பத்மாகிருதிபியாம் தினகர ரஜினிகாந்த துல்யாகிருதிபியாம் சக்கரஸ்ரீ சங்கராட்பியாம் விரச்சித நிமிஷோன்மேஷ லீலாபராபியாம் ஆப்யாம் தேவாதிதேவோ ஹயவர வதனோ மானுஷாக்கார தேகா சம்சாரேஸ்மின் சரந்தம் ஹயமிவ சரயம் மானுஷம் மாம்சபாத்து. நன்றி, வணக்கம். வெங்கடேஷ், டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 1 ஹவரில் ஒரு 7 அம்சங்களை விளக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு அம்சமுமே ஒரு 1 ஹவருக்கு பேச முடியும். ஆனால் அந்த ஒவ்வொரு அம்சமுமே ஒவ்வொரு நாள் பேச முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் அதை வந்து 1 ஹவரில் எல்லாத்தையும் சுருக்கி அதில் எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாமல் அந்த வேதத்தினுடைய பெருமை, சர்வாதாரம், அபௌருஷேயம், அனாதி, அவிக்ரியம், அனந்தம், சுதப்பிரமாணம், குருபதேசம் மூலம்னு ரொம்ப அழகாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இது சம்மந்தமாக சாஸ்திரிகள் எனக்கு எவ்வளோ பெருமை சொல்லணும்னு ஆசைப்படுறனோ அதை விட அதிகமாக நம்ம சாஸ்திரிகள் சொல்லணும்னு ஆசைப்படுறார். அவர் கொஞ்ச நேரம் பேசட்டும், அவர் வெங்கடேஷ் சுவாமிகளை பற்றி சொல்லட்டும்னு பிரார்த்திக்கிறேன். वेदविद्ये परे पुंसि जातेति सरसात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् ராமாயணாத்மனா என்ற ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறோம். அந்த அர்த்தம் எல்லாத்தையும் பொருந்தி 7 அர்த்தத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்து ஒரு வார்த்தை என்னென்று அந்த போகாதபடி சொல்லி முடித்த பெருமை நம்ம வெங்கடேசன் அவர்களுக்கு ரொம்ப பெருமை உண்டு. அப்போ குருவாக இருக்கக்கூடிய கருணாகர சுவாமிகள் இன்னும் பல வித்வான்கள்கிட்ட கற்றுன்றது எனக்கு கருணாகர சுவாமிகிட்ட ரொம்ப பிரியமாக உண்டு. அவர் எழுதின ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு தனி பெருமை. நான் பல இடங்களில் அவர் ஸ்லோகம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவள்கிட்ட தயார் பண்ணுவார். 2வது டாக்டராக இருக்கார்.
டாக்டராக இருந்தாக்க நமக்கு பேஷஜம் பிழகன்னு சந்நியாசமும் இருக்க, வேதத்தையும் தெரிஞ்சுருக்கார். வேதத்தினுடைய உட்கருத்தாக இருக்கக்கூடிய கருத்துக்கள்லேருந்து கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லி நமக்கு அதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்கார். அதனால் அந்த வேலையை விடலன்னும் நன்றாக அதையும் வைத்து கொண்டு இதையும் வைத்து கொண்டு வேத வேத்தியமாக இருக்கக்கூடியது. வேதத்தில் வைத்தியமும் வேதம் ரெண்டும் ஒன்றாக இருந்ததான பெருமை உள்ளது வெங்கடேசன் அவர்களே சேரும். நான் இதை ரொம்ப கேட்டதில்லை. முதல்ல எப்போது அந்த இது ஒரு வாக்கியார்த்தம் சொல்லும்போது முன்னாள் சில வாக்கியார்த்தம் சொன்னேன், நீங்கள் சொன்னான்னு சொன்னார் அவர். அப்படி சில 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 சமயங்கள் தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் பலதரம் கேட்டதனுடைய எசன்ஸு பூரா வேதத்தை கொட்டி கொடுத்துருக்கார். வேதத்தை கொட்டி கொடுத்தாருன்னா வேதம் பூரா வேதாந்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நன்றாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண கூடிய ஒரு பெருமை உள்ளவர் என்பதாக சொல்லி இன்னும் மேலும் பல ஆண்டுகள் பல சௌக்கியமாக இருக்கணுங்கிறதாக ஆசீர்வாதம் உண்டு. ஓம். ரொம்ப இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் மறந்துருப்பேள். ஏன்னா அவர் வந்து உபன்யாசம் அப்படிப்பட்டது. ஒரு டாக்டரை இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ அவர் டாக்டர் ப்ரொஃபஷனை மறந்துடுவேள். உண்மையான டாக்டர் இவர் ரிசர்ச் பண்ணுற விஷயத்துலையும், அதாவது நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்கள்லையும் ஆன்மீக விஷயங்கள்லையும் எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பண்ணி அவர் நிறையா புஸ்தகங்கள்லாம் போடக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். எழுதியிருக்கார். அதுக்காகவும் இவர் டாக்டரேட் தான். ஒரு விதத்தில் எம்பிஎஸ் டாக்டர், அடுத்தது ரிசர்ச் டாக்டரேட். அது ரெண்டு விதத்துலேயும் அவர் டாக்டர் வெங்கடேஷ் தான். அவருக்கு இப்போ எங்கள் சார் ட்ரஸ்ட் சார்பில் கௌரவிக்கணும்னு சொல்லி மிஸ்டர் வாசுதேவன் அவர்களை பிரார்த்திக்கிறேன். सहोवाच मा भैषैर्गौतम जितो वैते लोक इति तस्माद्येके च सावित्रं विदुः सर्वे ते लोकाः स यो हवि सावित्रः साक्षाक्षरं पदग्श्रेयाभिषिक्तं वेद श्रेयाहैवाभिषिच्यते घृणिरिति द्वे अक्षरे सूर्य इति त्रीणि आदित्य इति त्रीणि एतद्वै सावित्रः साक्षाक्षरं पदग्श्रेयाभिषिक्तं य एवं वेद श्रेयाहैवाभिषिच्यते. ஸ்ரீ என்பது பூர்ணமாக இருக்கு உங்கள்கிட்ட. तस्माद्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्यपृथिवी पृथिव्या ओषधयः ओषधीश्चूर्णम् अन्नात् पुरुषः